அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் சிந்தனை அரங்கின் 92ஆம் அமர்வு இன்று இங்கே தொடங்குகின்றது. இந்த அமர்வினுடைய சிறப்பு விருந்தினர் இந்திய அரசின் மேனாள் தலைமை தேர்தல் ஆணையர் திருமிகு TS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்க ஒத்துக்கொண்டவர் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியினுடைய நிறுவன தலைவர். இந்த நிகழ்வுடைய சிறப்பு தலைப்பு என்ன தெரியுமா? விழிப்பும் பொறுப்பும். நாம் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம்? அண்மையில் இந்த தேர்தல் காலத்தில் கூட நீங்க அனைத்து பத்திரிகைகளையும் பார்த்தால் நிறைய IAS அகாடமி எல்லாம் எங்கள் அகாடமியிலிருந்து இத்தனை பேர் தேறி இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் அவருடைய பரிசுகளை ஒரு ஆர்வத்தோடு செய்திருக்காங்க. அது பாராட்டுக்குரியது. ஆனால் அவர்களால் அவர்களுடைய பயிற்சியில தேர்வு பெற்று இந்திய ஆட்சி பணியில் சேர்கின்ற அந்த இளைஞர்கள் எந்த அளவிற்கு விழிப்போடும் பொறுப்போடும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கி உரைக்கும் நிகழ்ச்சிதான் இன்றைய விழிப்பும் பொறுப்பும் சிந்தனை அரங்கம். அவர்கள் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் பொறுப்போடு இருக்க வேண்டும், அவர்கள் விழிப்போடும் பொறுப்போடும் இருந்தால் இந்த நாடு நானிலத்தில் எப்படி மேல்நிலை அடையும் என்பதையெல்லாம் விளக்கி உரைக்கும் நிகழ்ச்சிதான் 92ஆம் சிந்தனை அரங்கம். அன்பர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி இசைக்குமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள், தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாடி மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதே தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அருமை. நம் நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்தோடு இனிதே தொடங்கி இருக்கின்றது. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மரபு தமிழ்த்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடுதல் மரபு. அந்த மரபு போற்றி யாம் திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை பாடி மகிழ்கின்றோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தேனினும் இனியனல் திருக்குறளை திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன்
வளரிவன் கேனினும் இனியனல் திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகு துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோர், பகு துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 38 ஆண்டுகளாக, இது 39வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 38 ஆண்டுகளாக எந்த நிகழ்ச்சியை தொடங்கினாலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடி, திருவள்ளுவர் வாழ்த்து பாடி, திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி வந்திருந்த அனைவரையும், இப்பொழுது இணைய வழி இருப்பதால் நாம் எதிரில் உள்ள அன்பர்களை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் என்று சொல்ல இயலா ஒரு சூழல். ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லுவது வழக்கம். என்ன? வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என்று சொல்லி நாம் இது நேரடி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களையும் திரும்ப சொல்ல வைத்து, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்பார்கள். மந்திர சொல்லே அனைவரும் சேர்ந்து உச்சரிக்க வேண்டியது. அப்படி அனைவரும் சேர்ந்து உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலன் இருக்கிறதே, அது சொல்லில் அடங்கா. ஆகையினால்தான் அதை நான் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி, திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவது வழக்கம். அன்பர்களே, சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து தொடர்ந்து நடத்துகின்ற 92வது சிந்தனை அரங்கம் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு விழிப்பும் பொறுப்பும். யாருக்கு? இது பொதுவான தலைப்பு. எல்லோருமே விழிப்பா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும். ஆனால் இன்று நாம் இந்த தலைப்பினை எடுத்துக்கொண்டது, அண்மையில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், தேர்தல் இப்பொழுதுதான் முடிந்திருக்கின்றது. மத்திய அரசிலே யார் தலைமை, அதாவது தலைமை அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர் என்கிற ஒரு அந்த சூழல். ஆனால் இந்த தேர்தல் காலத்திலும் அனைத்து நாளிதழ்களையும் ஆட்கொண்டது
IAS தேர்வினுடைய வெற்றி அறிவிப்பு அத்துணை ஆல்மோஸ்ட் எல்லா சென்னை நகரத்தில் உள்ள அனைத்து IAS அகாடமிகளும் தங்கள் பயிற்சி நிறுவனம் மூலம் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அற்புதமாக அவர்களை எல்லாம் பாராட்டி மகிழ்ந்தார்கள். அவருடைய வெற்றி கிடைப்பை நமது நாளிதழின் வாயிலாக வெளிப்படுத்தினார்கள். உண்மைதான். அப்படி வெற்றி பெற்று பணி மேற்கொள்கின்ற அந்த அன்பர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் பணியில் விழிப்போடும் பொறுப்போடும் இருக்க வேண்டும். குடிமை பயிற்சி சிவில் சர்வன்ஸ் என்று சொல்லுவார்களே, அதில் தானே அவர்கள் அந்த தேர்வில் வெற்றி பெற்று விட்டார்கள். அங்கு சென்று பணி செய்யும் பொழுது எந்த அளவில் அவர்கள் விழிப்போடும் பொறுப்போடும் இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தோம். இதற்கு தகுதி மிகுதி படைத்தவர் யார் என்று நினைத்து பார்த்த பொழுது நாங்கள் முடிவு செய்தது இந்திய அரசின் மேனாள் தலைமை தேர்தல் ஆணையர் திருமிகு TS கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள்தான். அவர்கள் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார்கள். அன்பர்களே, அதாவது அவர் மிக அருமையாக பேசுவதில் வல்லவர், நல்ல சிந்தனையாளர். அவர் நமது நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே ஒரு முறை நாம் அழைத்திருக்கின்றோம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று கருதுகிறேன். தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலில் எப்படி வாக்களிப்பது அது குறித்த விழிப்பும் பொறுப்பும் நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே நாம் TS கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். அன்பர்களே, இப்பொழுது அமைத்த நோக்கம் இதுதான். குடிமை பயிற்சி தேர்தலில் வெற்றி பெற்று அங்கே பணியில் சேருகிறார்கள். முதல்ல அவர்களுக்கு பயிற்சி எல்லாம் உண்டு, அதுக்கப்புறம் தான் பணியில சேருவாங்க. ஆனால் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே எந்த அளவுக்கு தமது பயிற்சியிலும் தமது பணியிலும் விழிப்போடும் பொறுப்போடும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கி உரைக்கும் நல்லதொரு சிந்தனையை தூண்டக்கூடிய நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் வரவேற்க வருமாறு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலாளர் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பர் அவர்களை அன்போடு வேண்டுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று அருமையான ஒரு நிகழ்ச்சி, அதிலும் சிறப்பான முறையில் நமது ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மிக ஒரு நல்ல ஒரு உரையினை தர இருக்கின்றார்கள். அதனை கேட்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். திருமதி முனைவர் பேராசிரியர் திலகவதி அவர்கள் லைவ் கிடைக்கவில்லை என்று வருந்தி எனக்கு போன் பண்ணினார். அதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உள்ள சூழ்நிலையில் எவையெல்லாம் நாம் அறியப்பட வேண்டுமோ அந்த கருத்துக்களை எல்லாம் அறிவதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம். அந்த நிலையில் இங்கு வந்திருக்கின்ற திரு கோபாலன் அவர்களையும் மற்றும் திருமதி கருணாநிதி அவர்கள் இருவரும் அருமையான இணையர்கள், இசை வல்லுநர்கள், நல்ல அறிஞர்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதுக்கு அனைத்திற்கும் முக்கிய காரணம் நமது சேயோன் ஐயா அவர்கள். கலைமாமணி, சேவாரத்னா விருது பெற்ற, திருவள்ளுவர் விருது பெற்ற நம்ம சேயோன் அவர்கள். அவருடைய முயற்சியை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. அந்த வகையில் அவருடைய உடல் நலம் சிறிதும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்து வருகின்றார். அத்தகைய பெருமகனாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் பலரும் பல நிகழ்ச்சிகளில் சென்றிருப்பதால் இது வர முடியவில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் தொடர்ந்து அவர் வருவார்கள். அப்படியே வரவில்லை என்றாலும் யூடியூப் மூலமாக பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் வருக வருக என்று மனமாற உளமாற வரவேற்று மகிழ்கின்றேன். அருமை. கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களே, அன்பர்களுக்கு தகவல். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 38 ஆண்டுகளாக அந்த அன்பர்களை எல்லாம் எந்த பணி கொடுத்தாலும் உடனே செய்வார்கள், பாடுவார்கள், வரவேற்புரை வழங்குவார்கள். இல்ல நன்றி உரை சொல்லுங்கன்னா அது முன்னவே சொல்லாம திடீர்னு சொல்ல வைக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வரவேற்புரை சொல்ல வருகிறவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் நமது திலகவதி அவர்கள். மிக அருமையான பேச்சாளர். அதனால்தான் அவர்களை அழைத்திருந்தேன். அவர்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்கிற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் MP நிர்மலா IAS அவர்கள் மேனாள் அரசு செயலாளர். அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆக இதனுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்க இருக்கின்ற பூமிநாதன் அவர்கள் வர வேண்டும். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இதுதான் இன்றைக்கு
தேவை, லேக்கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நாம் ஒத்துக்கொண்டால் அந்த நிகழ்ச்சியில சரியான நேரத்துக்கு இருக்கணும், அதுதான் கடமை. இது இட்ஸ் அ கமிட்மெண்ட். அது எனக்கு புரியல. நாங்கள் 7 மணி நிகழ்வு என்றால் 7 மணிக்கு சரியாக அங்க உட்கார்ந்துருவோம். ஏன்? நாம தானே ஒத்துக்கிட்டோம், நம்ம தானே நிகழ்ச்சி, நம்முடைய நிகழ்ச்சி தானே. அதனால அதை அனைவரும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா பாருங்க, அவங்க எவ்வளவு பல்வேறு பணிகள், பல நிகழ்வுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் வந்திருக்காங்க? அதுவும் இந்திய அரசின் மேலாள் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள், அவர் பாருங்க 80 வயது இளைஞர், மிக அற்புதமாக நம்மோடு இணைந்து அவரை நாங்கள் கேள்வியின் நாயகர் என்று கூறுவோம். ஆக இந்த நிகழ்விலே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று இப்பொழுது விழிப்பும் பொறுப்பும் குறித்த சிறப்புரையை இந்திய அரசின் மேலாள் தலைமை தேர்தல் ஆணையர் திருமிகு TS கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம். மியூட் பண்ணிடுங்க, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிடுங்க. நல்லா கேக்குது. எல்லோருக்கும் மாலை வணக்கம். திரு செய்யோன் அவருடைய குழுவில் இருக்கும் அவருடன் சேர்ந்து பணி செய்யும் எல்லோருக்கும், அதை தவிர இங்கு வந்திருக்கும் சான்றோர்களுக்கும் முனைவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு செய்யோன் அவர்கள் 2 நாள் முன்னாடி நீங்க இந்த பொதுப்பணி பத்தி சேர்றதை பத்தி நீங்க ஒரு சின்ன சிறப்புரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக பண்ணுகிறேன் என்று சொன்னேன். நான் நாளைக்கு பாம்பே போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவர் கொடுத்த ஷார்ட் நோட்டில் என்னால எவ்வளவு உங்களுடன் பேச முடியுமோ நிச்சயமாக பேச விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை வேண்டும். அவர்கள் படிக்கும் பொழுதும் படித்த பிறகும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அரசாங்க பணியில் சேர்ந்தால் எப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நானும் சின்ன வயசுல இருக்கும் போதே அரசு பணியில் தான் சேருவேன் என்று சொல்லுவேன். நான் 5 வயசு 6 வயசுலயே சொல்லுவேன் அரசு பணியில் தான் சேருவேன்னு. நான் படிப்பை முடிச்ச உடனே சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் பெங்களூர்ல படிச்சுட்டு பரோடால MA படிக்கிற நிலையில எனக்கு பிரைவேட் செக்டர்ல தான் பேங்க் வேலை கிடைச்சது. அது பேங்க் ஆஃப் இந்தியால ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். என்னக்கா நான் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன். அதை வச்சுட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. நல்ல சம்பளம்னா அந்த சமயத்துல நல்ல சம்பளம் 351 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சது. பர்டிகுலர்லி மத்திய தர வகுப்பிலிருந்து வந்த நான் அதை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றேன். இருந்தாலும் பொதுப்பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. பேங்க் பணியில் இருக்கும் பொழுதே நான் IAS சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன். முதல்ல என்ன சென்னையில போட்டிருந்தாங்க. அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி என்னை பாம்பேக்கு மாத்தினாங்க. அதான் ஒரு பெரிய இடையூறா வந்தது. ஏனென்றால் பாம்பேல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதணும். அது புது ஊர் வேற. எனக்கு வயசு அப்போது 21. ஸோ எதுவுமே எல்லாமே புதுசா இருந்தது. சென்னையிலேருந்து அங்கே போயிட்டு இருந்தாலும் என்னுடைய அந்த பரீட்சையை எழுதி எனக்கு சென்ட்ரல் சர்வீசஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ல எனக்கு கிடைத்தது, பதவி கிடைத்தது. IAS தான் சேர வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு பரீட்சைக்கு 1/2 மணி நேரம் லேட்டா போயிருந்ததுனால அது ஒரு காரணமா சொல்லலாம். இருந்தாலும் 2 மார்க்னால நான் IAS பதவி எனக்கு கிடைக்கல. ஆனால் என்னுடைய தாயார் எனக்கு என்ன எழுதினாங்கன்னாக்க, நீ கவலைப்படாத, நீ நல்லா படிச்சிருக்க, நீ IAS விட நன்றாக பணிபுரிவாய், நல்ல பேர் எடுப்பா என்று எனக்கு எழுதின அந்த 10 லெட்டரை நான் இன்னும் வச்சிருக்கேன். அவங்க அவ்வளவு என் மேல கான்பிடன்ஸ் இருந்தது. அதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் இந்தியன் வருமான வரி அதிகார அலுவலகத்தில் சேர்ந்தாலும் நான் டெல்லிக்கு 1970 முதல்ல போனேன். அப்புறம் இன்னொரு 1990 போனேன். அப்போ அங்க பணி செய்ததினால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்ததுனாலும் என்னவோ, நல்ல
ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சி எனக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி என்றாய் முதல் தடவையாக என்னுடைய சர்வீஸ்ல இருந்து செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தது. நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இந்த மாணவர்கள் வந்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய முயற்சி எவ்வளவு இருந்தாலும் சில சமயம் நமக்கு வேண்டியது கிடைக்காமல் போகலாம். ஆனால் நாம் விடாமுயற்சியா வேலை செய்து நல்ல பணி செய்து நல்ல மக்களுக்கு நல்ல பணியாற்றினால் நிச்சயமாக எங்கிருந்தோ ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு 20 வருஷம் டெல்லியிலேயே பணி செய்திருக்கிறேன். அது தவிர பாம்பே, நாக்பூர், விசாகப்பட்டினம் என்ற சில இருந்திருக்கிறேன். இந்த இளைஞர்களுக்கு முதல்ல எங்க வேணுமாலும் போக தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் இந்த மாதிரி பொதுப்பணியில் சேருவது என்றால், பர்டிகுலர்லி கிளாஸ் 1 சர்வீஸ் சேர வேண்டும், ஆல் இண்டியா லெவலில் சேர வேண்டும் என்றால் எங்கு வேண்டுமானாலும் போக தயாராக இருக்க வேண்டும். நமக்கு எத்தனையோ காரணங்கள், நம்ம ஊர்லயே இருக்கணும், நம்ம மாவட்டத்திலே இருக்கணும், நம்ம இதுலயே இருக்கணும், ஸ்டேட்லயே இருக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் பொதுப்பணியில் சேர, அதுவும் உயர் அதிகாரி பணியில் நீங்க சேர நினைத்து விட்டால் உங்கள் மனநிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். அண்மையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், BS ராகவன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய ஆன்மீகத்திலையும் சரி, தமிழிலையும் சரி, பெங்காலிலையும் சரி பெரிய நிபுணர். அவர் நிர்வாகத்திலேயும் நல்ல பேர் இருக்கு. நேரு அவருக்கெல்லாம் வேலை செய்திருக்காரு. அவர் வந்து கல்கத்தால போட்டாங்க அவரை. யூஸ்வலா நம்ம ஊருக்காரங்கெல்லாம் கல்கத்தால போட்டு ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் நினைப்போம். அது மாத்திரம் இல்ல, கல்கத்தாவில் இருக்கும்பொழுது அவர் திருப்புதாவுக்கு வேற மாற்றினார்கள் அங்கு ஒரு பதவிக்காக. ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்கு வேண்டுமானாலும் பொதுப்பணியில் சேர்ந்தால், நல்ல உயர் அதிகாரியாக இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் எழுதுற போது ஒரு கண்ணும் கருத்துமாக நீங்க பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணினாலும், உங்களுடைய இந்த பரீட்சை எழுதுறது ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் பண்ணணும். எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுங்கிற தேவையில்லை. ஒவ்வொரு நீங்க எந்த பேப்பர் எடுக்கிறீங்களோ அந்தந்த பேப்பர்ல ஒரு 20-25 டாபிக்ஸ்ல நீங்க நல்லா படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எழுதி கையில வச்சுக்கணும். அப்பதான் இந்த விழிப்பு உணர்வுங்கிறது, முதல்ல சொன்ன விழிப்பும் பொறுப்பும் சொல்றாரு, இந்த விழிப்பு உணர்வு நிறைய அந்த சமயத்திலே வரணும். நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் புத்தகத்தை போய் பார்க்க வேண்டாம். நீங்க நன்றாக படித்து விட்டேன் என்றாலும் ஒரு நோட், ஒரு குறிப்பு வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை நோட் பண்ணிட்டு இந்த பரீட்சை சமயத்தை அதை பார்த்தா போதும். புத்தகத்தை திருப்பி படிக்கணுங்கிற தேவையில்லை. ஆனால் கடின உழைப்பு தேவை. அது மாத்திரமில்லை, நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ அதை தவிர இந்த பொது அறிவுன்னு சொல்லுவாங்க, ஜெனரல் நாலேஜ், அதுல நீங்க உங்களை நல்லா தயார் பண்ணிக்க வேண்டும். நியூஸ் பேப்பர் மாத்திரம் படித்தால் போதாது. அதை தவிர நிறைய இந்த மாதிரி மேகசின்ஸ் எல்லாம், ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வரும். அந்த ஊடகங்களில் என்னெல்லாம் வருகிறதோ அந்த இதெல்லாம் படித்து அதுலயே நோட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது ஒரு டைமிங் பண்ண, ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இதை செலவழித்தால் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லலாம். அதை வைத்து நீங்கள் நிச்சயமாக அந்த பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணலாம். ரேங்க் வாங்கணும். அதில் 10,000 இப்பெல்லாம் லட்சக்கணக்கில் எழுதுறாங்க இந்த பொதுப்பணி எக்ஸாமுக்காக. பட் அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. நீங்க உங்களை முதல்ல இந்த ஒரு விடாமுயற்சிட்டு வேணும். அது தவிர நீங்க உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வேணும். நிச்சயமாக என்னால் பண்ண முடியும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அவர்கள் கடின உழைப்பும் போடுவார்கள். இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னா, இங்கிலீஷ்ல பேசுறது பெரிய ப்ராப்ளம், இங்கிலீஷ்ல எழுதுறது பெரிய ப்ராப்ளம். இது காரணத்தை நான் அதுல போகல. பட் நீங்க இந்த மாதிரி பொதுப்பணியில் உயர் அதிகாரியாக ஆக வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஆங்கில அறிவு நிறைய நன்றாக இருக்க வேண்டும். நன்றாக பேசும் திறன் வேண்டும். ஏனென்றால் அவங்க வந்து இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட போது நீங்க வந்து தடுமாறக்கூடாது.
உங்களுடைய கருத்தை தைரியமாக சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு அழகாக வெளிப்படுத்த வேண்டும். நீங்க தடுமாறினீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த மாதிரி வேற ஸ்டேட்ல வேலையெல்லாம் போட்டாங்கன்னா எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தன்னம்பிக்கை, தன்னில ஒரு ஒரு விடா முயற்சி அண்ட் பேசும் திறன், அது அழகாக பேச வேண்டும். அது அந்த பேசும் திறன் போது நான் இன்னொன்று சொல்லுவேன். நம்ம திருக்குறள்ல ஒரு அழகான திருக்குறள் இருக்கு. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். கோபம் வரக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. ஹார்ஷ் வேர்டு, அதாவது இன்னா சொல்னா ஹார்ஷ் வேர்டு, கடும் சொற்களை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அவா பேராசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் அமைக்க முடியும். அதில் சந்தேகமே இல்லை. அது தவிர நீங்க இந்த பரீட்சையில எல்லாம் பண்ணா வந்து உங்களுக்கு பணி கிடைத்து விடுது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மக்களுக்கு எப்படி பணி செய்வது என்பது அது ஒரு கலை. அதை நீங்கள் அழகாக செய்ய வேண்டும். மக்கள் உங்களிடம் வரும்பொழுது ஒரு கடும் முகத்தோட இருக்கக்கூடாது. இந்த ஒரு இனிய புன்சிரிப்போட அவங்கள முதல்ல அவங்ககிட்ட பார்க்கணும். அப்பதான் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஏழை மக்கள்கள் வந்து வரும்பொழுது நிறைய எதிர்பார்க்கிறார்கள், எப்படியாவது நல்லது செய்வாங்க அப்படின்னு. நான் 2-3 இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து ஒரு தடவை கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருந்தேன், சென்னையில இருந்தேன். மதுரையிலேயே அடிஷனல் சார்ஜ் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ஃபைல்ல ரிக்வெஸ்ட் வந்தது. திருச்சியில இருக்கிற வாட்ச்மேன் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் லோன் கேட்டிருந்தார். இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் லோன் வந்து அவருடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது வைப்பு நிதியில என்ன போட்டிருக்காரோ அதுல இருந்து சில தொகையை அவங்க வந்து கடனா எடுத்துக்கலாம். அதுல எங்க ஆபீஸ்ல இருந்து எழுதியிருந்தாரு, ப்ராப்பர் ஃபார்முல அப்ளை பண்ணல, அதனால நம்ம வந்து இதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு வந்தது ஃபைல். அது என்ன, லோன் வந்து நிச்சயமாக நான் அதை அப்ரூவ் பண்றேன், அது கொடுக்க வேண்டியதுதான். அவருக்கு இப்போது பணம் தேவை. இந்த ஃபார்ம் சரியா இல்லைன்னு நீங்க பண்ணீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, பெக், பாரோ ஆர் ஸ்டீல், யார்கிட்டையும் கடன் வாங்கணும், இல்லை யார்கிட்டையும் போய் கெஞ்சணும், இல்லைன்னா திருட கூட முயற்சிக்கலாம், யார்கிட்டையும் தெரியாம அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு. அவரோட பணத்தை அவர் கேட்கும்போது நீங்க இந்த ஃபார்மை குறை சொல்லி அது கொடுக்கல என்று சொல்லக்கூடாது. நீங்க இந்த பணத்தை கொடுக்குற போது அந்த ஃபார்மை அவங்கள புது ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு வாங்கிங்க. ஆனால் நான் இப்போது அந்த லோனை அப்ரூவ் பண்ணி அனுப்புகிறேன், உடனடியாக அவருக்கு கொடுக்கவும். இது ரொம்ப சிம்பிள் சமாச்சாரம், இது எல்லாரும் பண்ணலாம். இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லை, பெரிய படிப்பு தேவையில்லை, ஒரு மனிதாபிமானம் நிச்சயமாக தேவை. மனிதர்கள் உங்களிடம் சேவைக்காக வரும்போது இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எப்படியும் அவங்களுக்கு என்ன விதமாக உதவி செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் பர்டிகுலர்லி கிராமப்புறத்துல தான் நீங்க முதல்ல போஸ்டிங் ஆவீங்க. ஐஏஎஸ் பர்டிகுலர்லி இருந்தீங்கன்னாக்க கிராமப்புறங்கள் தான் முதல்ல போடுவாங்க. அப்பதான் மக்கள் உங்களை பத்தி யோசிப்பாங்க, எப்படி நீங்க எப்படி உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பேச்சு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. உங்களுடைய ரெப்புடேஷனையும் பார்ப்பாங்க. நல்ல பேர் வாங்கியிருக்காரா, அவர் பணம் லஞ்சம் வாங்குறாரா, நல்லா பழகக்கூடியவரா, அவர் வந்து உடனே உங்க ரிக்வெஸ்டை ஒரு தீர்வு காண்பாரா என்றெல்லாம் அவர்களெல்லாம் நிச்சயமாக கவனிப்பார்கள். அதனால் நீங்க முதல்ல ஒரு 5 வருஷம் பணிகளில் புரியும்போது நிச்சயமாக ஒரு அன்போடும் ஆதரவோடும் நம்பிக்கையோடும் பணி செய்தால் அதற்கு பாக்கி 20-25 வருஷத்துக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நான் சொல்லுவேன். ஒரு தடவை ஒரு லெக்சரர் வந்தார் என்கிட்ட. வந்துட்டு அவர் கை கிடையாது, ஒரு கை கிடையாது. வருமான வரி சட்டத்துல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, இந்த மாதிரி ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கு ஒரு சர்டன் சலுகைகள் கொடுக்கலாம். எங்களுடைய வருமான வரி அதிகாரி என்ன சொன்னாரு, நீங்க இந்த சலுகை என்னால கொடுக்க முடியாது, நீங்க சர்டிபிகேட் கொண்டு வரணும். அப்போ ஒரு அரை மணி நேரம் அவரை பார்த்து கொடுத்துட்டு, இந்த இளைஞர் ஒரு 25-30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் என்கிட்ட இருந்து அழுதுட்டே வந்தாரு, இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கவலைப்படாதீங்க, எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் வந்து சொன்னது சட்டப்படி சரிதான், ஆனால் நான் உங்களை நேரில் பார்த்து விட்டேன், உங்களுக்கு கை ஒரு கை இல்லை என்று காண்கிறேன், அதனால் நானே எழுதுகிறேன், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் ஹேண்டிகேப் ஆஃப் தி பர்சன். கை இல்லாததை நான் கண்டு
நிச்சயமாக இந்த வருமான வரி சலுகை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்டர் கொடுக்கிறேன். நான் 11 மணிக்கு நான் பார்த்தேன். சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க, உங்களுக்கு ரீஃபண்டையும் கொடுக்க சொல்றேன், என்னோட ரூம்லேயே கொடுக்க சொல்றேன் என்று சொன்னேன். இதெல்லாம் ஒரு மக்கள் பணியில் சேவை செய்யும் பணி அதிகாரிகள் நன்றாக கடைபிடித்தால் அவர்களுக்கு மட்டும் நல்ல பேரு, அவர்களுடைய குடும்பத்துக்கும் நல்ல பேரு, அந்த தேடி வரும் அவங்க நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அரசாங்கம்னா ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கு, ஒரு நல்ல ஆளுமை இருக்கிறது, அந்த அரசியல்வாதிகிட்ட நம்ம ஒரு உதவிக்கும் போக வேண்டாம். ஏனென்றால் ஒரு நல்ல அதிகாரி இருந்தால் ஒரு அரசியல்வாதியை கொண்டு பார்க்கவே வேண்டாம், அவரே எல்லா காரியத்தையும் முடித்து கொடுக்கலாம். அவரால் முடிக்க முடியவில்லை என்றால் அரசியல்வாதி கைது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் 1972-73 டெல்லியில அண்டர் செக்ரட்டரியா இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு மந்திரி, அவர் அந்தமான்ல இருந்து இருந்தார், மந்திரி கணேஷ், KR கணேஷ். நான் அப்பதான் இந்த பணிக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு. திடீர்னு என்னை கூப்பிட்டு விட்டார். அண்டர் செக்ரட்டரினா அந்த லோவஸ்ட் லெவல் ஆஃப் செக்ரட்டேரியட் ஆஃபீஸர். ஸோ நான் நேராக கூப்பிட்டாருன்னு போனேன். அந்த கோச்சிண்டு பேசினாரு, யார் இந்த பேப்பரை இந்த ஃபைல்ல போட்டதே அப்படின்னு. நான் தான் போட்டேன். ஏன் போட்டீங்கன்னு, ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. அது ரைட்டோ தப்போ தெரியாது அந்த வயசுல. அப்போ எனக்கு வயசு ஒரு 32. ஆனால் தைரியமா சொன்னேன், ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. எங்க கட்சியை பத்திலாம் இதுல எழுதியிருக்கு, எப்படி ஃபைல்ல வரலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படி உங்களுடைய எண்ணம் ஃபைலுக்கு வரக்கூடாது என்றால் நீங்கள் நேராக என்னை கூப்பிட்டு அந்த ஃபைலை எடுத்து கொண்டு வரவும் என்னிடம் பேசவும் என்று சொல்ல வேண்டும். நீங்க அதுல என்ன எழுதியிருக்கீங்க பேப்பர்ல, ஃபேக்ட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு எழுதிருக்க. அது எழுதி எனக்கு மேல் உள்ள 2 அதிகாரிகள் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எங்கிட்ட வந்திருக்கு. அதனால ஒவ்வொரு டெல்லியில செக்ரட்டேரியட் ஒவ்வொரு பேப்பரும் ஒருத்தர்கிட்ட போறது ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் இருக்கிறதுனால பேப்பர் மூவ்மெண்ட் எல்லாம் தெரியும். அது பிரிட்டிஷ் பிராக்டிஸ். ஒன்ஸ் அந்த நம்பர் கொடுத்தாச்சுனாக்கா அது பப்ளிக் டாக்குமெண்ட் ஆகிடும். பப்ளிக் டாக்குமெண்ட் நான் ஃபைல்ல போடலைன்னாக்க நான் ஐபிசியில ஃபெயில்யூர் டு டூ மை பப்ளிக் டியூட்டி அப்படின்னு என்ன ஃபாலோ பண்ண முடியும். அதனால நான் செய்து சரிதான், நான் தப்பு செய்யவில்லை, உங்களுக்கு வேற காரணம் இருந்தால் என்னை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். பார்த்தாரு என்ன ஒரு 5 நிமிஷம், யூ மே கோ அப்படின்னாரு. இதையே எதுக்கு சொல்றேன்னாக்க, உங்களுடைய பணியை நீங்க சரியா செய்தால் உத்தரையும் உங்களால அசைக்க முடியாது. வேணுமான அசைக்கிறதானா வேற ஒரு போஸ்டர் போடுவாங்க. அந்த பயமெல்லாம் இருக்கும் நிச்சயமாக. அதுக்கும் நீங்க தயாராக இருக்க வேண்டும். சில சமயம் ஒரு சமயம் எனக்கும் என் மந்திரிக்கும் சண்டை நடந்தது. நடந்த போது பிரைம் மினிஸ்டர் என்னை கூப்பிட்டு விட்டாரு. சொன்னாரு, உங்க மந்திரிக்கு உங்க மேல நிறைய கோபம் இருக்கு, நீங்க செய்யறது, அவர் சொல்றதை நீங்க செய்யறது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. பிரதமர் வாஜ்பாய். நான் சொன்னேன், எனக்கும் அவருக்கும் ஒத்து போல. ஏனென்றால் அவர் சில தப்பு காரியங்களை செய்யும் போது நான் செய்ய மாட்டேன் என்று தைரியமாக சொன்னேன் அவரிடம். அது அவருக்கு என்னை பிடிக்கவில்லை. அப்படி உங்களுடைய கவர்மெண்ட் அது சரியா இல்லை என்றால் என்னை வேற இடத்துக்கு மாத்துங்கள், ஆனால் நான் எந்த தப்பு ஆர்டரையும் நான் கேரி அவுட் பண்ண மாட்டேன், இது நிச்சயம். நீங்க உங்களால எனக்கு வேற இடம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் வேலையை விட தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். அதனால்தான் நான் எலெக்ஷன் அதை பார்த்து விட்டுதான் அவர்கள் என்னை எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் எதையுமே பயப்படுவதில்லை. பிரதமராக இருந்தாலும் அவர்கிட்ட தைரியமா சொன்னேன், இந்த மாதிரி நான் போக தயார் அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னார், நீ போக வேண்டாம், மந்திரி மாற்றப்படுவார் அப்படின்னு. ஸோ அகெயின் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்க தைரியமாக உங்க பணியா அந்த சட்டம் நிலவரங்களை பார்த்து நன்றாக செய்திருப்பதனால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. வேற இடத்துக்கு மாற்றினால் அதுக்கு போக வேண்டும். அந்த இடத்துக்கு கொண்டு, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேதின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க, புதுச்சேரியில கூட கவர்னரா இருந்தாங்க. அவர் இந்த மாதிரி சில சமயத்தை மந்திரிகள் கிட்டயோ இல்லாட்டா உயர் அதிகாரிகளையும் தைரியமாக பேசுவார். திஹார் ஜெயில் அவர் என்ன பண்ணாங்க, அவர் எல்லாத்தையும் சரியா பழகிறதுனால திஹார் ஜெயில் சூப்பரிண்டென்டா போட்டாங்க. அங்க போய் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தார். கைதிகளுக்கு நல்ல சாப்பாடு, கைதிகளுக்கு நல்ல உதவிகள், அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் எல்லாம் பண்ணி
அவருக்கு மேக்ஸேசி அவார்டு கொடுத்தாங்க. ஸோ ஒரு பேட் போஸ்டிங் கிடைத்தாலும் அந்த பேட் போஸ்டிங்ல நீங்க நல்ல பேர் வாங்குவதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால வருத்தப்படக்கூடாது. எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அண்ட் இன்னொன்று வந்து அரசு பணியில இந்த போஸ்டிங் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்க வந்து ஒரு ஊருக்கு போகணும் என்று ஆசைப்படுகிறீர்கள், இன்னொரு ஊருக்கு போகணும். பர்டிகுலர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரிசா, பீகார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கல்கட்டா. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில அரசியல்வாதியை போய் அணுகி எப்படியாவது அந்த டிரான்ஸ்பரை மாற்றப்படும். ஒன் ஆஃப் தி திங்ஸ் நான் என்ன பண்ணிருந்தேன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு அதிகாரிகிட்டையும் ஒரு அரசியல்வாதிகிட்டையும் நான் எதையுமே கேட்டது கிடையாது. அவங்க டிரான்ஸ்பர் பண்ணா சரி அங்க போறேன். ஒரு தடவை நான் வந்து இந்துஸ்தான் ஷிப்யார்ட்ல டெபுடேஷன் இருந்தேன். அது முடிந்தவுடன் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டேன் எனக்கு போஸ்டிங். அவங்க என்ன பண்ணாங்க, உங்களை நாக்பூர்ல போடுறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நாக்பூருக்கு பதிலாக எனக்கு பெங்களூர் மெட்ராஸ் கொடுத்தா சௌரியமா இருக்கும், இல்லை பாம்பே கொடுத்தாலும் சௌரியமா இருக்கும். இல்லை, நீ நாக்பூருக்கு தான் போகணும், அங்க வேகன்சி இருக்கு, ஆள் இல்லை, நீ போய் தான் தீரணும். சரி, நான் போனேன். அங்க போயிருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஃபாரின் ட்ரைனிங்லாம் அனுப்பிச்சாங்க. அது மாதிரி ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு பணியை கொடுத்தாலும் அதை ஏற்று நன்றாக செய்ய வேண்டும். இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன், பொது பணியில சேர்றது ஒரு உத்தமமான வாய்ப்பு. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, பிரைவேட் செக்டர்ல நிறைய சம்பளம் கிடைக்கும், பிரைவேட் செக்டர்ல நீ பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய இந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பிரைவேட் செக்டர்ல பாதி வேலை நீங்க அடிமையாகத்தான் வேலை செய்ய வேண்டும். நீங்கள் எதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதை அவர்கள் மறுத்தால் அவருடைய நிர்வாகத்திற்கு வேற விதமாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதன்படிதான் நடக்க வேண்டும். ஆனால் அரசு பணியில் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி ரூல் சட்டத்தை ஃபாலோ பண்ணி நீங்க வேலை செய்யலாம். ஒருத்தரும் உங்க மேல கை வைக்க முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர், சேஃப்கார்ட்லாம் இருக்கு. இப்போ அவங்க வந்து நீங்க சரியா வேலை பண்ணலைன்னா டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம். ஆனால் அதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்கு, ஈஸியா பண்ண முடியாது. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரசு பணியில வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரமோஷன்லாம் கிடைக்காது அப்படின்னு இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க. அதுலேயும் சில மாற்றங்கள் இப்போது ஏற்படுது. எனக்கே 1993 நான் சீஃப் கமிஷனர் இன்கம் டேக்ஸ் முன்னாடி டெல்லியில வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தேன். அப்போ வந்து இந்த ப்ரொமோஷன் கமிட்டின்னு பார்ப்பாங்க. இந்த ப்ரொமோஷன் கமிட்டியில இப்போ சப்போஸ் 5 வேகன்சி இருந்ததுன்னா 15 பேர் பார்ப்பாங்க. நல்ல ரிப்போர்ட் உள்ளவங்களை பார்த்து செலக்ட் பண்ணும். அதுக்கு பேர் நார்மலி சீனியாரிட்டி கம் மெரிட் அப்படின்னு பார்ப்போம். என்னுடைய ப்ரொமோஷன் வரும் சமயத்தில், அதாவது நான் கமிஷனர் ஜாயிண்ட் செக்ரட்டரியிலிருந்து சீஃப் கமிஷனர் அடிஷனல் செக்ரட்டரி லெவல் போறது. அப்போது என்னுடைய நம்பர் 15. 5 பேர் அவங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த 15 பேர்ல இருக்கிற போது நான் நினைச்சேன் நமக்கு சான்ஸ் அநேகமா ப்ரமோஷன் கிடைக்காது. ஆனால் என்னை நம்பர் 1ல வைச்சாங்க. ஏனென்றால் கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, 5 வருஷம் உங்களுடைய ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட், ஒவ்வொருத்தரும் உயர் அதிகாரிகள் உங்களை பற்றி எழுதுவார்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல ரிப்போர்ட் கொடுத்து அவுட்ஸ்டாண்டிங் என்று எழுதினார்கள் என்றால் 5 ஒரே பர்சன்ட் இருக்கக்கூடாது, 5 ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் பர்சன்ட் சேர்ந்து அவங்க மாற்று அதிகாரிகள் இருக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் என்று ரிப்போர்ட் கொடுத்தால் நீங்கள் இந்த 15 பேருக்கு மேல போய் நேர போய் நம்பர் 1ல போகலாம் என்று ஒரு ரூல் இருக்கிறது. நான் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டவசமாக என்னுடைய ரிப்போர்ட் அவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். என்னை வந்து நம்பர் 1ல போஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு காரணம். அதனால நான் சீஃப் கமிஷனர் இன்கம் டேக்ஸ் பாம்பேக்கு அனுப்பிச்சாரு. அப்போ மன்மோகன் சிங் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டது, எனக்கு சவுத்துல ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுங்களேன், ஏன் பாம்பே போடுறீங்க? அப்போ அங்க ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பிசினஸ் குரூப் இருந்தது, அதை நீ தான் டேக்கிள் பண்ணணும், நீ தான் போகணும் அப்படின்னு. சரி என்று நான் பாம்பே சென்றேன். 1.5 வருஷம் பாம்பேல இருக்கு. அந்த பவர்ஃபுல் குரூப் என்னையே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அது
ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் நான் முடியாது, நான் அவர் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் அமைச்சிருக்கேன். அதனால இன்னொன்னு, நமக்கு வந்து நல்ல டைமா இருந்தா நம்மளை எல்லாரையும் யாரும் காப்பாற்றுவாங்க. நான் வந்து இப்போ அவங்க ஈஸியா மாத்திருக்கலாம், என்ன இல்லை இந்த மந்திரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னை மாத்திருக்கலாம். அது நல்ல உயர் அதிகாரிகள் இருந்தார்கள், நல்ல மந்திரிகள் இருந்தார்கள். அந்த மந்திரிகள் எல்லாம், அது பர்டிகுலர்லி டெல்லியில நீங்க தைரியமா அவங்க பேசலாம். ஒரு சூதுவாது இல்லாமல் அவர்களிடம் என்ன நடக்குது என்று சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய அரசு பணியில் ஒரு அதாவது வேதம் இல்லாமல் இண்டிபெண்டா வேலை செய்வதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. அதுவும் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் அதை பார்த்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டமே இல்லாமல், சில சமயம் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் வந்து ஒரு 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 வினாடியில் மாறிவிடும். அது வந்து நீங்க நல்ல பேர் வாங்கணும், அது மாத்திரம் இல்ல, நீங்க அரசியல்வாதிகளிடம் ரொம்ப க்ளோஸா பழகக்கூடாது. இது வந்து பல அதிகாரிகள் இதை ஃபாலோ பண்றது. அவங்க என்ன பண்றாங்க, சின்ன ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து மந்திரிகளிடம் ரொம்ப க்ளோஸா பழகிறாங்க. என்னுடைய மகன் ஒரு தடவை சொன்னார், இந்த ஒரு தடவை ஃபிளைட்ல போறது, ஒரு உயர் அதிகாரியும் ஒரு மந்திரியும் ஃபிளைட்ல வராங்க. அந்த உயர் அதிகாரி ஒரு அடிமை போல் அந்த மந்திரி கிட்ட பழகினார். இது கூடவே கூடாது. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் என்னுடைய மந்திரி ஒரு 6 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருந்தேன், என்ன கூப்பிட்டாரு. அப்போ நான் வந்து செக்ரட்டரி கம்பெனி அஃபேர்ஸ் ஆச்சு. நார்மலா எங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்டட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று உண்டு, இன்டர்காம் ராக்ஸ்ன்னு பேர். அதில் என்ன கூப்பிட்டாரு, 6 மணிக்கு வாங்க நீங்க. நான் போனேன். நான் போன பொழுது ரெட் லைட் இருந்தது அவர் ரூம்ல. அவருடைய செக்ரட்டரி கிட்ட போனேன், என்னை கூப்பிட்டுருக்காரு, கேன் ஐ கோ அப்படின்னு. இல்லை, அவர் யாரோ ஒரு அரசியல்வாதியோட போட்டுருக்காரு, ரெட் லைட் போட்டிருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு சிட்டு எழுதி கொடுத்தேன், 5 நிமிடம் இங்கு நான் உங்களுக்காக காத்திருந்தேன், நீங்கள் யாரிடமோ ரெட் லைட் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் நான் என்னுடைய இருக்கைக்கு போகிறேன், நீங்கள் எப்பொழுது ஃப்ரீயாக இருக்கிறீர்களோ என்னை கூப்பிடுங்கள் அப்படின்னு மெசேஜ் எழுதி வச்சுட்டு வந்தேன். இது சில பேர் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு அடிமை மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு உயர் அதிகாரி. இவங்க வந்து இந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எப்படி அதிகாரிகளை ட்ரீட் பண்ணணும்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த மந்திரி என்னை கூப்பிட்டார், நீங்க வந்துட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. இப்போ நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, ஐ விஷ் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ், ஐ எம் நாட் செக்ரட்டரி டு த மினிஸ்டர், ஐ எம் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட். அதனால நீங்க என்னை எப்போது கூப்பிடுகிறீர்களோ, பர்டிகுலர்லி டெல்லியில செக்ரட்டரினா காரியதரிசி, அந்த காரியதரிசி கூப்பிட்டீங்கன்னா நீங்க உடனே அவரை பார்க்க வேண்டும், அவரை வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மன்மோகன் சிங்ல ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி எல்லாம் இருந்திருக்கேன். அவர் கூப்பிட்டாரு, உடனே போவேன், கை தட்டு, நான் நாக் பண்ணிட்டு ரூம்குள்ள போவேன். இது வந்து சர்வ சாதாரணம் ஒரு செக்ரட்டரிக்கும் மந்திரிக்கும் உள்ள உறவு. ஆனால் இந்த மந்திரி என்னை சரியாக ட்ரீட் பண்ணதா அவர்கிட்ட சொல்லிட்டேன், இன் ஃபியூச்சர் want to call me, please be clear, you are free, I will come and spend as much time as you want, ஆனால் என்னை காக்க வைக்கக்கூடாது. அவருக்கு கொஞ்சம் கோபம் என்கிட்ட. அதே மாதிரி நிறைய இன்சிடென்ட். ஒரு தடவை ராத்திரி 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு இந்த மந்திரி, நான் உங்ககிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தேன், மாற்றங்கள்லாம் பண்ண வேண்டியது, நீங்க ஆர்டர் போட்டீங்களா? போடலையே, நான் ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. நீங்க 3 பக்கம் அந்த ஃபைல்ல எகென்ஸ்ட் எழுதிருக்கீங்களே? ஆமா அப்படின்னு. ஏன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணது சரியில்லை, ஆனால் கடைசி லைன்ல என்ன எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. என்ன எழுதியிருக்கேன்? இஃப் இன் ஸ்பைட் ஆஃப் தி அபவ் the minister desires this to be done, he may give written direction which will of course be implemented. அப்படின்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கட்டளையிட்டால் நான் இதை செய்ய தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய கருத்து இது இந்த ஆர்டர்ஸ் நம்ம பண்ணக்கூடாது என்று எழுதினேன். அவர் சொல்றாரு என்கிட்ட, இப்படி நீங்க எழுதினீங்கன்னா நான் எப்படி ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும்? அது உங்களுடைய டிசிஷன். நீங்க உங்களுடைய கருத்து ரைட்டு என்றால் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், நான் அதை மந்திரி பேரில் நான் ஆர்டர் போடுவேன். ஆனால்
என்னுடைய கடமை என்னவென்றால் நீங்கள் எதை சரியாக செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஒரு பரிந்துரை கொடுக்க வேண்டியிருக்கேன். அதுதான் நான் கொடுத்துருக்கேன். பட் அதனால கடைசி லைன்ல கிளியரா எழுதியிருக்கேன், இஃப் இன் ஸ்பைட் ஆஃப் தி above the minister desires this to be done, he may give instructions in writing which will of course be implemented. இந்த மாதிரி சமாச்சாரங்களை நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னாக்க, அரசு பணி ஒரு உத்தமமான பணி என்று சொன்னேன். நீங்கள் மக்களுக்குத்தான் சேவை செய்கிறீர்கள். அதே மாதிரி நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம், வேறு சட்டங்கள், அதைத்தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அப்பொழுது யார் தவறாக உங்களை எதை செய்ய சொன்னாலும் அதை நீங்கள் செய்ய தேவையில்லை. நிச்சயமாக அவர்கள் கோபம் கொள்வார்கள், உங்களை வேற இடத்துக்கு மாற்ற பார்ப்பார்கள். அதெல்லாம் நடக்கும், அரசு பணியில் நிச்சயமாக நடக்கும். அதை நீங்கள் ஒரு புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு அந்த புது வேலையை செய்தால் நல்ல நாள் வரும், நல்ல பெயர் வரும், நல்ல புகழ் வரும். அதை பத்தி சந்தேகமே இல்லை. அதை நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். 1963 நான் ஜாயின் பண்ணேன். அப்போது நார்மலா எங்களுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க ரிட்டையர் ஆகும்போது கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி ரேங்க்ல ரிட்டையர் ஆகுவோம். ஆனால் நான் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆனேன், வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டேன், ட்ரைனிங்க்கு அனுப்பப்பட்டேன், வேலைக்காக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல 2 நாட்டுக்கு அட்வைசராக அனுப்பினாங்க. அடிஷனல் செக்ரட்டரி ஆனேன். அது மட்டுமல்ல, நான் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தேன். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒரு நாள் திடீரென்று பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்தது. அவரோட செக்ரட்டரி கூப்பிட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஏதோ ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன். உடனே வாங்க நேரம் போறேன். அவர் பேரு பிரிஜேஷ் மிஸ்ரா என்று ஒரு ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர், பிரின்சிபல் செக்ரட்டரி டு த பிரைம் மினிஸ்டர். அவர் கூப்பிட்டு வந்து, நீ ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ண போறாரு? என்னுடைய சொந்த ஊர் சென்னை, எனக்கு இங்க டெல்லியில வீடு கிடையாது, அதனால சென்னைக்கு போயிடுறாரு. How about becoming election commissioner? சொன்னேன், நான் எலெக்ஷன் வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ இன்னொரு ரூமர் என்னவென்றால், நான் வந்து செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் சென்னை தலைமை சேர்மன் பதவிக்கு அவர்கள் அதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதனால்தான் நான் கேட்கிறேன். இல்லை, அந்த பதவி இருக்கிறவருக்கு நாங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம், பட் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் எலெக்ஷன் கமிஷனர், நீங்க சம்மதம் தெரிவிக்க வேண்டும். நான் சொன்னேன், எனக்கு ஒரு 2 மணி நேரம் அவகாசம் கொடுக்க முடியுமான்னு. அவர் சொன்னார், எந்த பொதுப்பணி அதிகாரியிடம் இதை கொடுத்தால் அவர் உடனே எடுத்துக்கொள்வார்கள், நீ ஏன் தயங்குகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய மனைவியை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றால், என் மனைவிக்கு வந்து இது ஆஸ்மா ப்ராப்ளம், டெல்லியில வந்து வின்டர் அங்கே இருக்க முடியாது. அவங்க 5 வருஷம் நான் டெல்லியில் இருக்க வேண்டும் என்பதால் அவர்களை கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். சரி, 2 மணி நேரத்துல சொல்லுங்க. இஃப் யூ சே எஸ் பை அபவுட் 2 o'clock the prime minister will meet you at 3 PM. ஸோ என்னுடைய மனைவியை நான் கலந்து ஆலோசித்தேன். அவர்கள் சொன்னார், நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அந்த டிசம்பர் சமயத்தில் நான் சென்னைக்கு வந்து விடுவேன். 3 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி, ஆனால் இந்த பணியை பற்றி என்னிடம் பேசவில்லை, நீங்க என்னெல்லாம் வேலை செய்திருக்கீங்க, எங்கெல்லாம் போயிருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஒரு 20 நிமிஷம் ஒரு கப் டீ கொடுத்தாரு, சாப்பிட்டுட்டு வெளியில வந்தேன். வெளியில வந்த போது பிரைம் மினிஸ்டரோட ஒன் ஆஃப் தி அதர் பர்சனல் செக்ரட்டரி கிட்ட கேட்டாரு, அவர் இந்த பதவியை பத்தி எங்கிட்ட பேசவே இல்லையே, என்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. இல்ல அவங்க டிசைட் பண்ணிட்டா, நீங்க தான் சம்மதம் தெரிவிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய அந்த ஒரு இண்டிபெண்ட் அப்ரோச் அவங்க வந்து ரொம்ப அப்ரூவ் பண்றாங்க, அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் என்ன, இந்த பதவி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அதுக்கு ஈக்குவலன்ட் போஸ்ட், அதனால நீங்க இந்த எடுத்துக்கிறதுக்கு தயங்கவே கூடாது, ஒரு நல்ல பதவி. அப்போ நான் பிரைம் மினிஸ்டர் கேட்டேன், அப்ப கேட்கல, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆனவன்னு பார்த்து கேட்டேன், எனக்கு நீங்க இதே மெசேஜ் எனக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? அவர் சொன்னார், நான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. கட்சிகள் வரும், கட்சிகள் போகும், ஆனால் உங்களுடைய கடமை ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது என்று கிளியராக சொன்னார். என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் இருந்தார். இந்த மாதிரி நன்றாக என்னை நடத்தினார்கள். தைரியமாக தேர்தல் ஆணையத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தோம். அதுவும் இல்லை, இந்த தேர்தல் ஆணையத்துல ஒரு வெரி வெரி டாக்ட்ஃபுல். ஏன்னா இந்த அரசியல்வாதிகளை தினம் நீங்க சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். அவர்கள் நிச்சயமாக உங்களை குறை கூறுவார்கள். எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு கட்சி நம்மளுக்கு நல்ல பெயர் கொடுத்தா இன்னொரு கட்சி நம்மளை எதிர்ப்பார்கள். இது சர்வசாதாரணம். அப்பொழுது நான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்தேன். முதல் தடவையாக இந்தியா முழுவதும். முன்னாடி சில சின்ன சின்ன இடத்துங்கள்ல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ணினோம். பட் த்ரூ அவுட் த கண்ட்ரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும்போது நடந்தது. அது வெற்றிகரமாக நடந்தது. அதில் நிறைய ஒரு பெரிய குறை ஒருத்தரும் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பதவி மேல போக போக நீங்க 2 சமாச்சாரம் நிச்சயமாக உங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று நேர்மை, 2வது குவிக் டிசிஷன். நீங்க டிசிஷனை டிலே பண்ணவே கூடாது. அதுவும் தேர்தல் ஆணையத்துல 2 நாள்ல 1 நாள்ல முடிவு எடுக்க வேண்டியது. அப்போதான் நான் ஒரு டிவி இன்டர்வியூல சொன்னேன், பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா 1 வருஷம் இல்லை 6 மாசம் அப்புறம் தான் முடிவு கிடைக்கும். பட் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும்போது 2 நாள் இல்லாட்டா 1 நாள் முடிவு எடுக்க வேண்டியது. அதனால அது ஒரு பெரிய சோதனை. அதை சாதனையாக மாற்றிக்கொள்ளலாம். இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் அரசியல்வாதிகளுடன் நடந்து கொள்வது ஒரு பெரிய ஆர்ட். உங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு இதில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அரசியல்வாதியை அணுகாதீர்கள். நீங்கள் பப்ளிசிட்டிக்காக மீடியா கிட்ட போகாதீங்க. தன்னடக்கத்தோடு நீங்க இருக்கணும். தன்னடக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயரும் நல்ல புகழும் ஏற்படும். அதே மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றதுல அகைன் திருவள்ளுவர் தான் நான் சொல்லணும். தீயினால் சுட்ட பொண்ணால் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்தவது. இப்ப கூட நான் டிவி இன்டர்வியூக்கெல்லாம் நிறைய கூப்பிடுவாங்க, நிறைய எழுதுகிறேன். நான் புண்படுத்தும்படி ஒரு வார்த்தையும் நான் யூஸ் பண்ணேன். அவருடன் வித்தியாச கருத்து இருந்தால் நான் கருத்திலிருந்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி முடித்து விடுவேன். அதே மாதிரி நீங்க பொதுப்பணியில் சேர்ந்தால் கோபம் வரக்கூடாது, கடும் சொற்கள் யூஸ் பண்ணக்கூடாது, மக்களோட அழகாக அன்பாக ஆதரவோடு பழக வேண்டும். இதெல்லாம் செய்தீர்களானால் பொறுப்பு விழிப்பு 2ம் வேண்டும். ஆனால் 2ம் உங்களுக்கு சாதாரணமாகிவிடும். ஒரு நல்ல பெயர் வரும், எல்லோரும் போட்டுவார். நான் இப்போ டெல்லியில வேலை செய்யற போது சவுத் இந்தியாவிலிருந்து வரும்போது சில பிரச்சனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்த் இந்தியன்ஸ்லாம் உட்கார்ந்து பேசுறது ஹிந்தியில பேசுவாங்க. அதனால நான் கொஞ்சம் ஹிந்தி பேசுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் அவங்க பேசலைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு தேடணும். நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும். இஃப் யூ வாண்ட் பொசிஷன் மேல பர்சன். அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி ஒன்று. இதையெல்லாம் ஐ திங்க் நான் ஒரு 45 நிமிஷம் எடுத்துக்கொண்டு விட்டேன். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நான் அதை எதிர்கொள்கிறேன். என்னால் முடிந்த அளவு பதில் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக அருமையா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அதாவது மனம் விட்டு பேசி கிட்டத்தட்ட 45 மணித்துளிகள் நீங்க கோட் பண்ணது போல திருக்குறள்ல இருந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இயன்றது அறம், அறத்தின் மேனேஜ்மெண்ட் ரூல். அது பிரைவேட் செக்டர்லயும் யூஸ்ஃபுல், பப்ளிக் செக்டர்லயும் யூஸ்ஃபுல். அந்த திருக்குறள் நான் ஒவ்வொரு தடவையும் மாணவர்களுக்கு எடுத்து சொல்வேன். இதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக ஏற்படும் என்று சொல்வேன். ரொம்ப மகிழ்ச்சியா. ஏன் தெரியுமா, நான் அந்த தலைப்பு கொடுத்தவனுடைய நோக்கமே அதுதான். எனக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு விழிப்பும் பொறுப்பும். இது உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, திரு குன்றக்குடி அடிகளாரை வானொலியில நிலாமுற்றம் நிகழ்ச்சிக்கு அழைத்த போது நான் கொடுத்த தலைப்பு விழிப்பும் பொறுப்பும். சமுதாயத்துல அவர் ஆன்மீக அன்பர், ஆன்மீக செல்வர். ஆனால் அவரை நிலாமுற்றத்துக்கு வரவழைத்து விழிப்பும் பொறுப்பும் பற்றி பேசுங்க.
அவர் ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த நிகழ்ச்சி. நிலாமுற்றத்துல வானொலியில ஒலிபரப்பானது. இன்றைக்கு நான் உண்மையிலேயே அந்த தேர்தல் காலத்துல IAS ரிசல்ட் வந்த உடனே ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் பெருமையாக நாங்க இத்தனை பேரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் எங்க இன்ஸ்டிடியூட்ல ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து அதனுடைய தலைவரை கூப்பிட்டு நீங்க வந்து பேசுங்க, பங்கேறுங்க, நீங்க ஒரு தலைமை உரை 10 நிமிடம் சொல்லுங்க அப்படின்னா அவர் வரல. எனக்கு அவங்களுக்காக நான் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி இது. அதுதான் ஆச்சரியம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தினுடைய நோக்கமே திருக்குறளை ஒப்பிக்க வைக்கிறது. நாங்க மாணவர்களுக்கு போட்டி நடத்துறோம், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறோம். வெறும் போட்டி நடத்தி பரிசு கொடுப்பதற்காக மட்டுமல்ல மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம். மக்களுக்கு திருக்குறள் நெறியை அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இதோ பாருங்கள், இன்றைக்கு மேனாள் இந்திய அரசினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி திருக்குறள் நெறிப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்ம கேட்டோம். அவர் சொல்லல, ஆனா அவர் என்ன காரணம் சொன்னார்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம்ங்கிறார். ஆக அறத்தின் நாயகர்களாக இந்திய ஆட்சிப்பணி அன்பர்கள் இருந்தால் இந்த நாடு தழைத்தோங்கும். அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள், உங்களுடைய தனி மனித முன்னேற்றத்திற்காகவோ சுயநலத்திற்காகவோ அரசியல்வாதிகளை நாடாதீர்கள் என்று எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள் பாருங்கள். சொல்லது மட்டும் இல்ல, தன்னுடைய பணி. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி நீங்க இந்திய தேர்தல் ஆணையர் ஆனீங்க, நீங்க IRSல இருந்து எப்ப IAS போறீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள பதில மிக அற்புதமாக அவர்களே நமக்கு 2-3 இன்சிடென்ட்டை வச்சு சொல்லிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா. அது அடுத்தது நீங்க சொன்னீங்க, தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடினீங்க. யாருடைய மனசும், அதுவும் திருக்குறள் நெறிப்படி. எப்படி பாருங்கள், நம்மளே ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நான் எதை நினைத்தேனோ அதை விட இன்னும் பல மடங்கு உங்களுடைய பணிகளை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னொரு கருத்து சொல்ல நினைத்தது, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. இன்னைக்கு இந்திய ஆட்சி பணியில் சேரக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் எடுக்கக்கூடிய உறுதிமொழியாக அதை இருத்தல் வேண்டும். என்னுடைய கருத்து என்னன்னா, இப்ப இல்ல, நான் ஆரம்பத்திலிருந்தே பல நிகழ்ச்சிகள்ல சொல்லும்போது சொல்லுவேன், நம்ம நாட்டுல 4 தூண்கள் என்று சொல்வார்கள். அதாவது எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியல், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஃபைனலா சொன்னா நம்ம அதாவது பத்திரிகையாளர்கள். ஆனால் இந்த 4மே நினைத்து பாருங்கள், ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், இந்த 2ம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நேர்மையாக இருக்கணும். அவர் அழகா சொன்னாங்க, நேர்மையா இருந்தா என்ன, ஒரு இடத்த மாத்த போறாங்க, அதுக்கு அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். எவ்வளவு அற்புதமான உரை ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தூங்காமை தான் விழிப்பும் பொறுப்புக்கு சொல்ல வருது. நார்மலா தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்கள் அவ்வளவு ஆணி அடைஞ்ச மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை இளைஞர்களுக்கு அந்த கருத்து தெரியும் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில பின்பற்றிருந்தா ரொம்ப சந்தோஷம். நீங்க அழகா சொன்னீங்க அவங்களுடைய அனுபவத்தை பூரா. அது பாருங்க, அந்த ஒருத்தர் GPF பணத்துக்கு ஃபார்ம் மாறலைன்னு, அங்கதான் மனித நேயம் இருக்கணும். ஆட்சிப்படியில வந்தா மட்டும் போதாது, அங்க மனித நேயமும் இருக்கணும். நம்ம நிகழ்ச்சியில தொடக்கத்திலிருந்து வந்திருக்காங்க, நம்மளோட இணைந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசின் மேனாள் அரசு செயலாளர் டாக்டர் MP நிர்மலா அம்மா அவர்கள். பாருங்கள்மா, உங்களுடைய கருத்தை பகிருங்கள். நல்லதொரு, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த நிகழ்ச்சியோட இணைந்ததுக்கு. சொல்லுங்க மேடம். அன்மியூட் பண்ணியோ மேடம்? அன்மியூட் பண்ணிட்டேன், சாரி. ஐயா வணக்கம். அதாவது மிக நல்ல ஒரு சொற்பொழிவு என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை தொகுத்து அருமையாக கூறினார்கள். இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் அவர்களிடம் கேட்க வேண்டும். பத்திரிகையாளர்களை அவர் எப்படி சமாளித்தார் என்பது ஒன்றுதான். ஏனென்றால் பின்னாடியே ஓடி வருவாங்க,
அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே பேசுவார்கள். அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே எழுதுவார்கள். அப்படி இருக்கும் பத்திரிகையாளர்களிடமிருந்து, அதுவும் நீங்கள் டெல்லியில ஒரு தலைமையகத்துல இருக்கும் அத்தனை இவர்களுடனும் பத்திரிகையாளர்களும் உங்களை பின்தொடரும் பொழுது எப்படி சமாளித்தீர்கள் என்ற ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு முதலில் வருகிறது. என் கேள்விக்கு பதிலை தெரிந்து கொண்டு விட்டு மீண்டும் தொடரலாம் என்று நினைக்கிறேன். ஹலோ மஞ்சு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசணுமா? என்னம்மா கேக்குறதா? கேக்குது சார். சரி, பத்திரிகையாளர்கள்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான் நிச்சயமாக. அவர் பர்டிகுலர்லி நாங்க செக்ரட்டரியா இருக்கிற போதும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் போதும் நிறைய பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அது மட்டுமல்ல, ஒரு தடவை நான் செக்ரட்டரியா இருக்கும்போது எனக்கும் மந்திரிக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நடப்பதை கேட்டு ஒரு கம்யூனிஸ்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்னை பார்க்க வந்தார். அவர் ஃபோன் பண்ணினார். நாங்க நார்மலா செக்ரட்டரி தான் பார்க்க மாட்டோம், அதிகாரிகளெல்லாம். நீங்க நாங்க எப்போது லெட்டர் எழுதினாலும் உடனே பதில் கொடுக்குறீங்க, ஃபோன் பண்ணா உடனே ரெஸ்பாண்ட் பண்றீங்க, நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரு கல்கட்டா பேஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர். அவர் என் பெயர் துணி சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், நிச்சயமாக வாங்க, நான் உங்களை பார்க்குறேன். ஆனால் என் ரூமில் வரும்போது என்னுடைய காரியதர்சியோ நானோ அதை பற்றி பேச மாட்டோம். பட் உங்களை எல்லாருக்கும் தெரியும், யூஆர் அ ஃபேமஸ் பார்லிமெண்டேரியன். அவர்கள் கண்டுபிடித்து உங்களை பற்றி பேசினால் எனக்கு பொறுப்பு இல்லை. அதை தவிர நீங்கள் எப்போது வேணுமாலும் வரலாம் என்று சொன்னேன். வந்தார். ஒரு 10 நிமிஷம் கல்கத்தா பத்தி கம்பெனிகளுக்கெல்லாம் பேசிட்டு திடீர்னு எங்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கும் மந்திரிக்கும் என்ன ப்ராப்ளம், நாங்கள் ஹெல்ப் பண்ணலாமா பார்லிமெண்ட்ல அப்படின்னு. நான் சொன்னேன், நிச்சயமாக நான் அரசியல் ஆக்க விரும்பவில்லை. என்னுடைய மந்திரியை எப்படி நான் அவரை டேக்கிள் பண்றோம் என்று என்னால் முடியும். எனக்கு வெளியிலிருந்து உதவி தேவையில்லை என்று சொன்னேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிகிட்ட ஹெல்ப் பண்ணப்படுவாங்க. அது தவறு. அதே மாதிரி பத்திரிகையாளர்களையும் அவங்களே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம அணுகினால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அது தவிர ரெண்டாவது, நீங்க எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அது மாதிரி நிறைய சிச்சுவேஷன், பர்டிகுலர்லி நாங்க உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் போகுது, ஹிந்தியில வேற கேட்பாங்க. சுமாரா ஹிந்தி பேசுவேன்னா, இல்லாட்டாலும் ஹிந்தியில பேசுறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. பட் அவங்க கேள்வியை ஒரு நுணுக்கமா புரிந்து கொண்டு ஒரு அவங்களையும் குத்தம் சொல்லக்கூடாது, நம்மளையும் குத்தம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விதத்தில் நம்ம அணுக வேண்டுமாங்க. அது ஒரு பெரிய ஆர்ட் தான். அரசியல்வாதிகளை மேனேஜ் பண்றதுங்கிறது நிறைய எனக்கு அனுபவங்கள் உண்டு. அதை பற்றி பேச டைம் இல்லை. பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில இருந்து வந்த அரசியல்வாதிகளை எப்படி நாங்க டேக்கிள் பண்ணோங்கிறது அது ஒரு பெரிய கதை இருக்கிறது. அதை எப்படி சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் என்ன பாயிண்ட் என்றால், நம்மளது அணுகுமுறை சரியாக இருக்க வேண்டும். அவர்களிடம் நம்மளுடைய கர்வத்தையும் ஆணவத்தையும் காட்டக்கூடாது. நம்மளுடைய ஒரு பணிவோட பேசி, இதுதான் எங்களுடைய கருத்து, இதிலிருந்து நாங்கள் மாற வர முடியாது, ஆனால் உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தால் கொடுங்க, நாங்கள் அதை யோசித்து அதில் முடிவு சொல்லிக்கிறோம் என்று சொல்லுவோம். இது ரொம்ப பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டேக்லிங். பட் அதை தவிர சில சமயம் உடனே பதில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கூட இப்போ ரீசெண்டாக எனக்கு 2-3 டிவி கால் கேட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்லலை. இப்போ இந்த விவாதங்கள் நடக்கிறது பார்த்தீங்களா, தேர்தலை பற்றி சில கட்சிகள் என்ன சொல்றாங்க, சரியா தவறா, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா. நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட, ஹலோ, நான் உங்ககிட்ட சொல்லுவேன், லைன் கட் ஆயிடுது. சாரோட லைன் கட் ஆயிருக்கு, வெயிட் பண்ணுங்க சார். லைன் உங்க லைன் கட் ஆயிடுது. அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, லைன் கட் ஆகி வருவார்.
அவங்க இணைப்பு தான் கட் ஆயிட்டு திரும்ப ட்ரை பண்ணி வராங்க. சார் வர லைன்ல வர. அந்தாச்சு சார், நீங்க பேசுங்க. சரியா இருந்து எப்படி கட்டாச்சுன்னு தெரியல. அன்மியூட் பண்ணிங்க. அதனால இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது ஒரு பணிவோடும் அன்போடும் ஆதரவோடும் பேசினால் அவர்களுக்கு சரியாகப்படுவாங்க. அவங்க கிட்ட கோவப்பட்டு பதில் சொன்னா போச்சு, ஒரேடியா அடமெண்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லா இடத்திலும் எப்பொழுது பணிவாக இருக்க வேண்டும், கோவப்படக்கூடாது. அண்ட் ஒரு அணுகுமுறையில ஒரு இது இருக்கணும். நம்ம கிட்ட ஒரு அன்பும் ஆதரவும் இருந்தா பெரிய ப்ராப்ளம் இல்லை. உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு கேள்விகள் கேட்டாலும் அதை நம்ம சமாளித்துக் கொள்ள முடியும். அவர்களிடம் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த காரணத்தினால்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். சில சமயம் சில அதிகாரிகள் இந்த காரணத்தை சொல்ல மாட்டார்கள். காரணத்தை சொல்லி அவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்னால் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் சில அரசியல்வாதிகள், சில பத்திரிகையாளர்கள் நிறைய சண்டை போடுவாங்க. பட் நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் கோபத்தோடு கொடுக்க கூடாது. நமக்கு தெரிந்த அளவில் அவர்களிடம் ஒரு பண்போடு பழகி இதுதான் எங்களுடைய கருத்து என்று சொல்லிவிட்டு முடித்து விட வேண்டும். ரொம்ப நன்றி. நீங்க தொடர்றீங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. தேங்க்யூ. மிக நன்றி. நம்முடைய முன்னாள் தேர்தல் ஆணையாளர் அவர்கள், ஒரு தேர்தல் ஆணையாளர் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற முறையிலே இருந்து பணியாற்றி நல்ல முறையிலே நல்ல பெயர் எடுத்து அனைத்து கட்சியாளர்களிடமும் நல்ல பெயர் எடுத்து இருக்கிறார்கள் என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, அதாவது அரசியல்வாதிகளுடன் அதிகம் பழகக்கூடாது என்று கூறியது, அது மிக மிக ஒரு சரியான ஒன்று. ஏனென்றால் நம்முடைய தரத்தை அப்பொழுது விட்டு கொடுத்து விடுவோம். ஆனால் ஒன்றுதான், இவர் சொன்னது மாதிரி நெருப்பினிடம் ரொம்ப அணுகாதும் விலகாதும் அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர, ஏனென்றால் அணுகாது இருந்து விட்டால் நமக்கு பொதுமக்களுடைய மற்ற குறைகள் செய்ய இயலாது. ஆனால் நெருங்கி போய் விடுவோமே என்றால் அதுவே பொசுங்கி விடும். தாமரை இலையும் தண்ணீர் மாதிரி இருக்கணும். ஆமா, தாமரையில தண்ணீர் கூட இல்ல சார். நான் சொல்லுவேன், மேனகைக்கு கூட மயங்காத விஸ்வாமித்திரரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுதுதான் நம்முடைய எந்த செயலிலுமே ஒரு முழுமை பெற இயலும். ஏனென்றால் அவர்களிடம் ரொம்ப அதே மாதிரி இன்னொரு ஒரு கருத்து, இந்த அரசியல்வாதிகளிடம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, சொல்லவும் கூடாது. சில சமயம் அது பெரிய பிரச்சனையில சேரும். இப்பொழுது இருக்கும் அதிகாரிகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, சிலது அது நம்மளுடைய பொறுப்பு தான். எதை சொல்ல வேண்டுமோ சொல்லலாம், எதை சொல்லக்கூடாதோ சொல்லலாம், எதை எங்க சொல்ல வேண்டுமோ சொல்ல வேண்டும். இப்படி ஒரு அணுகல் முறை இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று அதுதான் என்னுடைய அனுபவமாக இருந்து வந்திருக்கிறது. மிக அருமையாக பேசினீர்கள் ஐயா. அதே மாதிரி டிரான்ஸ்பர் எங்க போட்டாலும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய ஊரிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சர்வீஸ்க்கு வரமாட்டேங்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சர்வீஸ் அட்ராக்ஷன் அவங்களுக்கு தெரியல எவ்வளவு. அதாவது இதுல பணம் என்பது அடுத்து, ஆனால் நம்மால் யாருக்கு வேண்டுமானாலும் உதவ முடியும் என்ற ஒரு நிலை நிறைய பேருக்கு தெரிவதில்லை. நான் சொல்லுவேன், உங்களுக்கு வானை வில்லாக வளைக்க வேண்டுமா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏனென்றால் முடியாதது எதுவுமே இல்லை. அது இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்த அதிகாரிகளை எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேயம் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது நம்ம தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளை நான் பாராட்ட வேண்டாம். இதுல ஒரு முறை கரோலினால பெரிய டிசாஸ்டர், சைக்ளோன் எல்லாம் நிறைய பேர் இறந்து கிடந்தார்கள். அப்பொழுது வேர்ல்டு பேங்க் ஹெட் அங்க போய் பார்த்துட்டு
அவர்கள் சரியாக கையாளவில்லை என்பதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, பெட்டர் கோ டு சவுத் இந்தியா வேர் த ஆபீசர்ஸ் ஆர் டூயிங் எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அந்த சுனாமி நேரத்திலே செய்த பணியை மிகவும் பாராட்டினார். ஏன் இதை சொல்றேன்? சந்தேகமே இல்லை. ஏனென்றால் எந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போனாலும் அது இந்தியன்ஸ் பிளஸ் சவுத் இந்தியால இருந்து வரணும்னாக்க ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆமா சார். மிஸ்டர் கிளின்டன் பாராட்டினார் என்பது கூட அடுத்து. ஆனால் இந்த மாதிரி சொல்லி, அதாவது இந்த அதிகாரிகளை போய் பாருங்கள், ஆனால் நாங்கள் எத்தனை பேர் பணிபுரிந்தோம் என்பது ஏதாவது வெளி உலகத்துக்கு தெரியுமா என்றால் தெரியாது. நாங்கள் அரசுக்கு பணிபுரிந்தோம், மக்களுக்காக பணிபுரிந்தோம், அவ்வளவுதான். எங்களுக்கு அதுக்கு பாராட்டு கிடைக்கல, ஆனா அதை பத்தி கவலைப்படல. மக்களுக்காக நாங்கள் தொண்டு செய்தோம் என்கின்ற ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு, அதுதான் மிக பெரியதாக இருந்ததே தவிர பாராட்டு கிடைக்கவில்லை, பத்திரம் கிடைக்கவில்லை, ஒரு ரெக்கக்னிஷன் கூட கிடைக்கல. அப்போ நாங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்டோம், சிஎம் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷனாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு கூட ஒரு அதிகாரி சொன்னார், சிஎம் நேராவே உங்களை பாராட்டினாங்க, அதுக்கப்புறம் இது ஒரு ரைட்டிங்ல வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்பொழுது நினைச்சு பாக்குறேன், சிஎம் அப்படி பாராட்டினாங்கன்னு நான் வெறும்னதான் சொல்ல முடியும், என்கிட்ட எந்த பத்திரமும் கிடையாது இது மாதிரி இதை பாருங்க என்பதை காண்பிப்பதற்காக. ஆனால் ஒரு நிறைவு, ஒரு மன நிறைவு இருந்தது. அங்கே இந்த சுனாமியில் பணிபுரிந்த அந்த நிகழ்வு எனக்கு இங்க சென்னை வெள்ளத்திலே பணியாற்றுவதற்கு மிக மிக உதவிகரமாக இருந்தது. அப்பொழுது எங்க ஒரு அமைச்சர் சொன்னார், அங்கேயே தூள் கிளப்பிட்டீங்கம்மா, இங்கே ஒண்ணுமே கிடையாது என்று இன்னொரு அமைச்சர்கிட்ட என்னை பற்றி புகழ்வாக உயர்வாக சொல்லி இருந்தார். இன்னொரு ஒரு இதுவும் ஐயா கிட்ட சொல்லணும். அதாவது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்பொழுதுமே, நமக்கெல்லாம் 6 அறிவு என்றால் அவர்களுக்கு 7வது அறிவு ஒன்று ஸ்பெஷலா இருக்கும். ஆகவே ஆட்களை சீக்கிரம் எடை போட்டுருவாங்க, எப்படி எவ்வளவு என்ன ஏதுன்னு. அதனால நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவர்கள் சொல்லிடுவாங்க, அம்மா கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பீங்க போல இருக்குது, கொஞ்சம் அவ்வளவா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர்களிடம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிடுவேன். எந்த அமைச்சர் கிட்ட போனாலும் முதல்ல நான் சொல்றது, ஐயா வணக்கம், நான் தயவு செய்து நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன், அப்படி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க விலகிடுங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் அப்படி நீங்க என்கிட்ட சொல்லாத மேல சொன்னீங்கன்னா என்ன ஏதாவது ஒரு கமிஷன் ஆஃப் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ல தூக்கி அடிச்சிடுவாங்க, நானே போய் மாத்திட்டு போயிடுறேன். எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஆமா, எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம், நான் மாத்திக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆகவே நீங்கள் என்கிட்ட அதே மாதிரி சொல்லிடுங்க என்று சொல்வேன். ஆகவே நாம் பணிபுரியும் அமைச்சருக்கு நம்மளை பத்தி முதல்லயே நம்ம ஜாதகம் எல்லாம் முதல்ல போயிடும். அதனால் அவர்கள் இது மாதிரி செய்யுங்கிறத சொல்லாத ஒரு நிலைமை. யாருமே கம்பல் பண்ணாங்க, நான் பண்ணாத விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. ஐயா சொன்ன மாதிரி நாம் நம் நிலையில இருந்துட்டோம்னாக்க மிக நன்றாக இருக்கும். ஆனா ஐயா கிட்ட இல்லாத ஒரே ஒரு குணம், எனக்கு வெகுளி, சட்டுன்னு கோபம் வரும். மெதுவாக எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையாக பணிபுரிந்தமை நாங்க நேரா பார்த்திருக்கோம். ஆனா அந்த நேரத்துல நான் எலெக்ஷன் பணியில புரியல. ஆனா எலெக்ஷன்ல போகும்பொழுது எனக்கு ஒரு புதுமையான அனுபவம். என் பேரை மிஸ்டர் நிர்மலான்னு போட்டு விட்டாங்க கம்ப்யூட்டர்ல. மிஸ் நிர்மலாக்கு பதில் மிஸ்டர் நிர்மலா. அதனால நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பார்டர் ஏரியாவுக்கு போனேன். முதல் தடவை பங்களாதேஷ் பார்டருக்கு போனேன், அடுத்த தடவை ராஜஸ்தான் பக்கம் போனேன். ஆகவே பார்த்தீர்களானால் நான் இந்தியாவின் எல்லையெல்லாம் தொட்டு விட்டு வந்திருப்பேன். அப்பொழுது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க, ஏமா நெக்ஸ்ட் உனக்கு கார்கில் தான். அப்பொழுது கார்கில் பார் புதுசு, கார்கில்ல தான் போட போறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன், ஆமா என்ன கார்கில்ல போட்டாக்க எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்னை பத்தி தான் அனைவருக்கும் பிரச்சனை. ஆகவே நான் சொல்வேன் கார்கில் காரிகைன்னு சொல்லி பட்டத்தோட வெளில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.
அடுத்து ஒரு தடவை தமிழ்நாட்டிலிருந்து தேர்தல் பணின்னா என்னை முதல்ல போட்டுருவாங்க, என் பேர் முதல்ல இருக்கும். ஒரு தடவை என்னை வந்து திரிபுரா எலெக்ஷன் அதுக்கு போடுறாங்க. அப்போ வந்து இருந்த சிஇஓ மற்றும் டெப்டி சிஇஓ 2 பேருமே சொன்னாங்க, நிர்மலா, we know about you. You are so courageous, but we don't want to test you by putting you in Tripura, where there is no toilet or other facility for observers என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அப்சர்வர் பணி மிக மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி, அதாவது சில இடங்களில் தவறு நடக்கும் பொழுது எழுதியவுடன் உடனடியாக சரியான ப்ராப்பர் ஆர்டர்ஸ் வரும். அது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருந்த நேரம் அப்பொழுது. ஆகவே நல்ல தேர்தல் நேர்மையாக இது நடக்க வேண்டும் என்றால் அப்சர்வர்ஸும் அவர்களுடைய பணி செய்ய வேண்டும். கமிஷனர்ஸ் எவ்வளவு வந்து ஈஸியா எந்தெந்த பிரச்சனைகள் என்பதனை கருத்தில் கொண்டு உடனடியாக சால்வ் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. அது எனக்கு மிக மிக திருப்தியாக இருந்தது. ஒரு தடவை பூத் கேப்சரிங்கிறத நேராகவே பார்த்தேன். அந்த இடத்துல உடனடியாக, அப்பொழுது வந்து இந்த வீடியோ எல்லாம் வராத நேரம், ஆனால் ரிப்போர்ட்டை கிளியரா எழுதிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி திருப்பி எழுதும் போது மறுநாள் வந்து 2 நாள் கழித்து ரீபோல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆகவே இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம், அதுவும் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிக்கும் போய், ஒரு தடவை வெள்ளத்து வெஸ்ட் பெங்கால்ல நான் போகும்பொழுது வெள்ளம் பூத் வந்து ரோட் சைட்ல வச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லா பூத்தும். ஏன்னாக்க எந்தெந்த இடத்த செலக்ட் பண்ணோமோ எல்லாம் பராக்கா பராஜை திறந்து விட்டுட்டு தண்ணீர்ல எல்லாரும் கழுத்து மட்டும் தண்ணி, அதனால ரோட் சைட்ல பூத் அமைச்சு, ஆனால் 90% போலிங்கு, 95% போலிங். அதிசயமா இருந்தது. அப்படியே நீந்தி வந்து வெள்ளத்தில் நீந்தி வந்து ஓட்டு போட்ட நிலைமையெல்லாம் நாங்க பார்த்தோம். நான் பார்த்தேன். ரொம்ப ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு உங்களுக்கு. நல்ல. எஸ் சார், எஸ் சார். ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிற போது நான் எலெக்ஷன் ஆஃபீஸரா இருந்ததே கிடையாது. ஆனால் எலெக்ஷன் அப்சர்வரா வந்து ஒரு 7 தடவை போயிருக்கிறேன், 7 பகுதிகளுக்கும். நான் போகாத ஒரு ஏதோ 1-2 மாநிலத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எப்படியும் ஆந்திரா பக்கம் எல்லாம் போட மாட்டாங்க. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, நோ, ஒன்லி எல்லாமே. ஆனா அந்த ஊர் எல்லாமே பார்த்து, அந்த மக்களுடைய அதாவது ஓட்டிங் மிஷின் வந்த புதுசு, அப்பொழுது வந்து இந்த கராசியா ட்ரைப்ஸ் அவங்க கிட்ட போய் எப்படி போடுவீங்க அப்படின்ன உடனே அதுல ஒரு லேடி சொன்னாங்க, பிரஸ் பண்ணாக்க புஸ் அப்படின்னு சவுண்ட் வரணும், அப்பதான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் முன்னாடி அந்த ஓட்டிங் இதை வச்சு அவர்களுக்கு எப்படி ஓட்டு போடுவது என்பதுல இருந்து சொல்லி கொடுத்த அனுபவம் மிக நல்ல அனுபவமாக இருந்தது. மிக அருமையான நிகழ்வு சார் உங்களோட இன்று. உங்களை பாராட்டுகிறேன். ரொம்ப உங்க அனுபவங்கள்லாம் ரொம்ப நிறைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பண்ணிருக்கீங்க. நீங்களும் நிறைய உங்க அனுபவங்களை எல்லாருக்கும் சொல்லி எப்படி நடக்கணும் நடந்துக்கணும் சொல்லி கொடுக்க வேண்டும். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல நல்ல கலந்துரையாடல் பாருங்க, எங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப அடுத்து திருச்சிராப்பள்ளியில ஆணையராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற பிரேமா அவர்கள், வாங்கம்மா உங்க கருத்து சொல்லுங்க. மேனாள் ஆணையர், நம்ம தேர்தல் ஆணையராக இந்திய அரசுக்கு இருந்து பணியாற்றி இவ்வளவு அழகாக நமக்கு அந்த அனுபவங்களை பகிர்ந்த ஐயாவுக்கும், எங்களுடைய அரசு செயலாளராக இருந்த அம்மாவுக்கும் உள்ளிட்ட இந்த அவையினருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பணியில இருந்தாலும் அந்த மனிதாபிமானத்துக்கும் அதிகமா சொல்லணும். அந்த இரக்கத்தோட ஒரு PF ஃபார்ம்ல தப்புன்னா என்ன இருக்கு, நீங்க அந்த சாங்ஷன் அப்ப அதை வாங்கி சரி பண்ணிக்கங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஆபீசர் பண்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு, நம்ம தான் பெரியவங்க அப்படி நினைக்காம அவங்களுடைய கஷ்டம், கடன் வாங்குவான் இல்ல திருடுவான், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நினைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது அதிசயித்து போனேன். அதே மாதிரி ஒரு பிசிக்கலி, அது மாத்திரம் இல்ல, நான் சென்னை டெல்லியில இருக்கிற போது தமிழ்நாட்டுல இருந்து வந்தவர்களுக்கு எல்லாம் எல்லாரும் சொல்லிடுவேன், இன்னைக்கு சாயங்காலமே ஆர்டரை வாங்கிட்டு போயிடுங்க, கூட ஒரு நாள் இருக்க வேண்டாம், நான் உடனே ஆர்டர். அவர்களுடைய செலவை குறைக்கணும்ன்ற ஒரு அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது, நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவர் வழியில வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் நானே பார்த்துட்டேன், இவருக்கு அதற்குரிய கன்செஷனை கொடுங்கன்னு சொல்லி எழுதுறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது
ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த ஓட்டிங் மிஷின் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆணையருடைய காலத்துல இன்னைக்கு அதை பத்தி நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அதே அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் ஓட்டு போட இந்த முறை போன பொழுதும் ஒரு முதியவர் நான் அழுத்தினேன், இன்னும் சவுண்ட் வரல, சவுண்ட் வந்த பிறகுதான் நான் நகர்வேன் அப்படின்னு நகர்ந்தார். அந்த அளவுக்கு வந்து ஆழ பதிந்து இருக்கு. அம்மா வந்து சொன்ன உடனே எனக்கு அந்த நினைவு வந்தது. இந்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப ஒரு முதியவர் அந்த சவுண்ட் வந்த பிறகுதான் அந்த இதுல இருந்து வெளியே வந்தார். அந்த மாதிரி ஒரு இது அது சொல்லி கொடுத்த அந்த திருக்குறள் அவரு சுட்டி காட்டினது தீயினால் சுட்ட பொண்ணு இதையெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டோம். நானும் என்னுடைய பணியில சார் என்ன ஒரு ஊர்ல இருந்து மாத்துவாங்க. அது மாத்தின உடனே அந்த மன்றம் உங்களுக்கு தெரியும் முனிசிபாலிட்டியில தேர் இஸ் அ கவுன்சில். அந்த கவுன்சில் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது. நம்ம அப்பெல்லாம் டெலிபோன் கம்யூனிகேஷன் ஹேண்ட் போன்லாம் இல்லாத பீரியட் 95 96. நான் வந்து நம்ம அமைச்சர் வந்து என்னோட பிள்ளைங்க வந்து நவம்பர் மந்த் படிக்கிறாங்க, சிறு பிள்ளைகள். நான் இந்த மார்ச் வரைக்கும் இருந்துட்டு பரீட்சை எழுதின உடனே நான் மாறிக்கிறேன், எனக்கு பர்மிட் பண்ணுங்க லீவு, இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லும் போது ஏமா என்கிட்ட வந்து கேட்கிறேன், அங்க தீர்மானம் போட்டுட்டு இருக்காங்க, தீர்மானம் போட சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு. இதுல மட்டும் உண்மை இருந்ததுன்னா தீர்மானத்துக்கு பின்னால நான் இருக்கேன் அப்படின்றத அமைச்சருடைய அதிகாரத்துல உறுதிப்படுத்திக்கலாம். உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் இந்த வேலையை விட்டு போயிடுறேன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு நல்ல அமைச்சர் தான். அப்படி சொல்லிட்டு நான் அந்த அறையை விட்டு வெளியே வந்தேன். அந்த அமைச்சர் அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட்டத்துல வந்து அந்த சேர்மன் எழுந்து பேச வந்தாங்கன்னா கூட நீங்க உட்காருங்க அவங்க கமிஷனர் சொல்லட்டும்ன்ற அளவுக்கு எனக்கு அந்த மரியாதையை கொடுத்தாங்க சார். நீங்க சொல்றது வந்து எனக்கு அதை வந்து நினைவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. என்னுடைய குழந்தை +2 வந்து 3 ஊர்ல போய் முடிச்சாங்க. மாத்திக்கிட்டே தான் போனோம். இதுக்காக நம்ம ஒண்ணும் கஷ்டப்படல. சரி 3 ஊர் மக்கள்கிட்டையும் பழகிறதுக்கு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கிறச்சு அப்படின்னு நினைச்சுதான் +2 வந்து 3 ஸ்கூல்ல முடிச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமை. ஒரு ஊர்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ண ஊர்ல அடுத்து வந்து இவங்க தான் வேணும்னு கேட்டு என்னை திருப்பி போட்டு 4 வருஷம் அந்த ஊர்ல நான் பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உங்களை மாதிரி இருக்கிற நல்ல அதிகாரிகள், எங்களுக்கு அம்மா வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி இருக்கும்போது ஷீலா பாலகிருஷ்ணன் அம்மா இருந்தாங்க. எல்லாம் நம்முடைய பணியை வந்து அங்கீகரிச்சு எந்த பணினாலும் இப்ப அம்மா சொல்ற மாதிரி என்னுடைய கமிஷனர் பணி இல்ல, மௌலிவாக்கத்துல ஒரு டிசாஸ்டர் நடக்குது, பில்டிங் டிசாஸ்டர், நீங்க போய் பாருங்க பிரேமா அது என்னன்னு 10 கலெக்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃப்ளட் நடக்குது நீங்க போய் பாருங்க அப்படின்னு நமக்கு பொறுப்பு கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு பெண் ஆணையாளரா நான் நல்லபடியா வந்து அந்த பணியிலிருந்து ஓய்வு பெறத்துக்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி அதிகாரிகள் எனக்கு வந்து மிகவும் துணை புரிந்தார்கள். அதுல எங்க செயலர் அம்மா சொல்ற மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடைவெளி, அந்த நெருப்புக்கும் அந்த சூடு குளிர்காயறதுக்கும் அந்த அளவில் இருந்தா எந்த பணியும் சாதிச்சுக்கலாம். அவங்களே அதை சொல்லிடுவாங்க. அந்த அம்மா கரெக்டா இருந்தா செய்வாங்க, கரெக்டா இல்லைன்னா நான் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, சும்மா போய் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கீழே இருக்கிறவங்க அவங்களே எல்லாருமே நிச்சயமா ரொம்ப 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 உங்களுடைய வாழ்க்கை வரலாறே வந்து படிக்கணும்ன்ற அளவுக்கு ஆசை வந்துருச்சு. நீங்க கொடுத்த இன்னைக்கு அனுபவ பகிர்தல்கள் இது அத்தனை இளைஞர்களுக்கும் போய் சேர்ந்து அப்படிப்பட்ட முதல்லயே தமிழ்நாடு இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அதிகாரிகளுடைய வழிவு காட்டுதலுடன் நம்முடைய இளைஞர்கள் இன்னும் நல்ல பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. எனக்கு என்னன்னா அந்த 3 பேருமே ஆணையர்கள், ஒவ்வொரு லெவல்ல. அவர் தலைமை தேர்தல் ஆணையர், மாநில ஆணையர், அவங்க முனிசிபல், அந்த மாதிரி. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா பாருங்க அவங்களுடைய அனுபவம். இந்த அகலாது அணுகாது தீக்கு ஆய்வார் போலன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதையும் அகலாது அணுகாது, அதுவும் அங்க எங்க மன்னனை பற்றி சொல்லும் போதுதான் சொல்வார். மன்னனிடம் நெருங்கவும் கூடாது, ரொம்ப தள்ளி போகவும் கூடாது, காயமும் தீக்காய்வார் போல. அதுதான் நீங்க அருமையா சொன்னீங்க. மனித நேயம் அவ்வளவுதான். நிச்சயமா இந்த மனித நேயத்தை பத்தி தான் நிறைய பேரு நல்ல நல்ல உங்களை மாதிரி பெரிய அதிகாரிகள் எல்லாம் சில பேரு பல இன்சிடென்ட் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிஸ் அதை புறமே தனியா தொகுக்கலாம். இப்ப நான் சொல்ற ஒரு சீஃப் ஜெனரல் மேனேஜர் என்னுடைய துணைவியார் தொலைபேசியில இருந்தாங்க. அவங்க பாஸ் அப்ப அவர் என்கிட்ட பேசுற நான் வானொலிக்காரங்கிற முறையில அவர் சொன்னார், இந்த டெலிபோன் டைரக்டரி எல்லாம் தயார் பண்ணுவோம், அதுல சில சிக்கல்கள் வந்து எங்களை கூப்பிடுவாங்க, எங்க ஆளுங்க வெறும் ஸ்ட்ரிக்டா ரூலை பத்தி வச்சு சொல்லுவாங்க, ரூலை விட தனியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. அது வந்து மனித நேயம் முக்கியமானது. அது எதுக்கு? மனிதர்களுக்காக. அவர் பாரதியார் சொன்னது போல
சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. உங்க சேவையெல்லாம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்கிறத நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்றோம். இப்ப நீங்க எல்லாம் ஆட்சி பணியில இருந்து செய்தவர்கள், ஆனால் கல்வியாளர்களா கல்வித்துறையில, அதுவும் அமராவதி ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய ஆட்சி பணியை பற்றி ஒரு ஆய்வு, அவங்களுடைய பிஹெச்டி ஆய்வுன்னு நினைக்கிறேன், அவர்களே அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்கம்மா உங்களுடைய அப்சர்வேஷன், உங்களுடைய கருத்துரை. அனைவருக்கும் வணக்கம். இங்கு தேர்தல் தலைமை ஆணையர் அவர்கள் மிகச் சிறப்பாக மிகவும் சுவாரஸ்யமான அவரோட என்னாச்சு கட் ஆயிடுமா? உங்க உங்க ஸ்பீச் வரல செல்வராணி மேடம், உங்க ஸ்பீச் வரல, கட் ஆயிடுது, ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கு மேடம், உங்க ஸ்பீச் வரல. அவங்க லைன் ஏதோ கட் ஆயிருக்கு. நம்ம அடுத்தது நம்ம ஹைதராபாத் அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம அவங்க வருவோம். கோபாலன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் சார், ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கேன், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அது சிறப்புரை அப்படிங்கிறது அது ஒரு இலக்கணமாக இருந்தது. இன்னைக்கு அவர் டிஎஸ்கே அவர்கள் அவருடைய அனுபவங்கள் அதெல்லாம் பார்த்தா எதற்கும் வளைந்து கொடுக்காத மனிதர், அந்த மாதிரி நமக்கு புரிஞ்சுது. நிறைய இடத்துல சேஷன் அவர்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. நாங்க நான் படிச்சப்புறம் கிளாஸ் 1 ஆபீசரா அணுசக்தி துறையில சேர்ந்தேன். இவங்க இதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி அது ஒரு மாதிரி, நாங்க ஃபேஸ் பண்றது வேற ஒரு மாதிரி. அந்த பிளாகாரிசம் இருக்கும். அது நம்ம பண்ணதை நம்ம மேல இருக்கிறவங்க தன்னுடைய இதுவா பண்ணிட்டு அவங்க பேர் வாங்கிப்பாங்க, அதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருந்தது. அது ஒரு டிஃபரன்ஸ். நான் இந்த சார் இருக்கிற போது அவருக்கு இன்னைக்கு பேசின பத்தி இல்ல, அதை தவிர தனியா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இந்திய சுதந்திரம் அடைந்து 1957 17 பொது தேர்தல்களை நடத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பத்தி எப்படின்னா, எப்பாவது தேர்தல் சமயத்துல தான் அவங்கள பத்தி நிறைய தெரியும். எப்போவாவது இந்த மாதிரி ஓட்டிங் மிஷின் வந்தது, இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி புதுமைகள் வந்தா அப்போ பேசுவோம். ஆனா இந்த 5 வருஷமா, கடந்த 5 வருஷங்களால் தேர்தல் ஆணையத்தை பத்தி ஏதாவது ஒரு செய்தி டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அது ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையர் இது பண்ணியிருப்பார், ராஜினாமா பண்ணியிருப்பார், இவங்க கான்ஸ்டிடியூஷனே மாத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இப்போ நேற்றுக்கு இருந்தாலும் கூட இப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் தேர்தல் கமிஷனர், இது எல்லாமே அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஸோ அது இதை பத்தி சார் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இந்த அரசியல் ஊடுருவல் நிறைய இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நடுநிலைமை பார்வை என்ன அப்படிங்கிறதுக்கு அடுத்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். உண்மை இப்போ ஒரு 5-6 வருஷமாக தேர்தல் ஆணையர்கள் ராஜினாமா செய்கிறார்கள், கருத்து வேற்றுமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒரு 3 மெம்பர் கமிஷன்ல கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்யும், இருக்க வேண்டும் என்றே சொல்லுவேன் நான். ஆனால் மெஜாரிட்டி ஒப்பீனியன் தான் ப்ரிவைல் ஆகணும்னு சட்டப்படி இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு 5 ஜட்ஜி இருந்தாலும் ஒரு 3 பேர் ஒரு வித ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், பாக்கி 2 பேர் டிஃபரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். அதனால கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்ல மாட்டேன். கருத்து வேறுபாடுக்காக ஏன் அவர்கள் வேலையை ராஜினாமா செய்கிறது எனக்கே புரியவில்லை. நாங்க இப்போ 3 மெம்பர் கமிஷனா இருக்கும்போது, நான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனா இருக்கும்போது, நாங்கள் 3 பேரும் கலந்து ஆலோசித்துத்தான் முடிவு எடுப்போம். 3 பேரும் ஒரு மனதாக முடிவு எடுப்போம். அதில் ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. 1-2 டிஃபரன்ஸ் இருந்தால் நாங்கள் அதை பர்சீவ் பண்ண மாட்டோம், விட்டுடுவோம் அதை. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் அது ஏக மனதாக தான் எடுப்போம்.
இப்பொழுது ஏன் இந்த கருத்து வேற்றுமையால் ராஜினாமா செய்யணும் எனக்கு புரியவே இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தா தப்பு இல்லை, மெஜாரிட்டி இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட் அரசியல் பிரஷர் இருக்கானா எனக்கு தெரிந்த மட்டும் நான் இருந்தபோது அரசியல் பிரஷர் ஒருபொழுதும் இருந்ததில்லை. அவர்கள் என்னிடம் எதுவும் கேட்க மாட்டார்கள். அது ஒரு அனதர் காரணம். என்ன இல்லை, என்னுடைய மந்திரியோட இருந்த சண்டைகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால என்கிட்ட எதுவுமே ஒரு ஃபேவரும் கேட்டது கிடையாது கவர்மெண்ட். நான் அவங்க கிட்ட எதுக்கும் நானும் போனதில்லை. அதனால சுமூகமாகவே இருந்தது. பட் இப்போ ஒரு 5-6 வருஷமா ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. அவர்கள் காரணங்களை கொடுக்கவில்லை, ஏன் ராஜினாமா செய்வார்கள் என்று சொல்லவில்லை. எக்ஸப்ட் ஒருத்தரம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்றாரு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால ரிசைன் பண்ணணும் தேவையில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் பழைய IAS அதிகாரிகள் அவங்க ட்ரைனிங்க்கும் இப்போ வந்து தொழில்நுட்பம் ரொம்ப பெரிய இருக்கு. அவங்க ஃபேஸ் பண்றது பழைய காலத்துல அவங்க வந்து அந்த கல்வி அறிவு இல்லாத மனிதர்களுடன் பொதுமக்களுடன் பழக வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க. அது மாதிரி இந்த பயிற்சியும் போது IAS பயிற்சியும் போது இப்போ இருக்கிற பிரசன்ட் சிலபஸ் ஆகட்டும், அது வந்து அது போதுமானதா இருக்கிறதா, அது வந்து அதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ரூல் போட்டா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க வருஷத்துக்கு வருஷம். அது போதுமானது என்று சொல்ல முடியாது. அது தவிர இப்பொழுது பொதுப்பணியில் வருபவர்கள் இன்ஜினியர், டாக்டர்ஸ் எல்லாரும் வராங்க. அதனால இப்போ டாக்டரை வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்துக்கு போடலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல போடலாம். அதனால தொழில்நுட்ப அறிவு சில பேருக்கு இருக்கிறது, அதை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு பொதுப்பணி அதிகாரி 5-10 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு சம் பர்டிகுலர் ஏரியால ஸ்பெஷலைஸ் பண்ணா நல்லது. ஏன்னா when you go to top position, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை வேண்டி இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, எபிலிட்டி டு லேர்ன் வேணும். நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வயசாயிடுச்சு நான் கத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கத்துக்கணும். 50 வயசு 55 வயசுல செக்ரட்டரி ஆகிற சமயத்துல நிச்சயமாக புது கருத்துக்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களுக்கு ட்ரைனிங் ரிஃப்ரெஷர் கொடுக்கத்தான் செய்ய வேண்டும். அது நிச்சயமாக தேவை. ஆனால் பொதுவாகவே இந்த அதிகாரிகள் வந்து they are able to handle most of the situation. But very often என்ன பண்றாங்கன்னா, ஒரு பண்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆதரவோட மக்கள் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்னும் தனி பிறவி மாதிரி சில அட்லீஸ்ட் லெவல்ல சில பேர் மக்கள் கிட்ட ஆதரவோட அன்போட பேசுறது இல்லை. கேரளாவில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டச் ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எதே ப்ராப்ளம் இருந்து இந்த டச் ஸ்கிரீன்ல எழுதி வச்சுட்டு போனா போதும், அதிகாரியை பார்க்க வேண்டாம். அவங்களுடைய கிரீவன்ஸ் எழுதி வச்சுட்டு 1 வீக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும். அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா சில சமயத்துல அதிகாரிக்கு டைம் இல்லாம இருக்கலாம், இல்லாட்டா அதிகாரிக்கு நல்ல பட்டம் இல்லாம இருக்கலாம். பட் இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கொண்டு வந்ததுன்னா ரிப்ளை கொடுக்கணும். நம்ம 1 வாரத்துக்குள்ளேயோ 10 நாளைக்குள்ளேயோ வாட்டவர். அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் என்பது என்னுடைய கருத்து. அருமை அருமை. இப்ப செல்வராணி செல்வம் மேடம் பேசும்போது கட் ஆயிடுது. மேடம் வாங்க, இப்ப நீங்க பாதியில பேசுங்க. பேராசிரியர் செல்வராணி செல்வம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது, பேசுங்க. தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கள் மிகவும் ஒரு சிறப்பானதொரு உரையை நமக்கெல்லாம் வழங்கினார்கள். மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. சிறப்பு என்பதை விட அவர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாரு பண்ணினார் அப்படின்றத, டேக்லிங் வித் பொலிட்டீஷியன்ஸ், அந்த ஒரு கருத்துக்கள் மிகவும் எப்படி ஒரு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னு திருவள்ளுவர் சொல்வாரு. மாதிரி அந்த அஞ்சாமை நெறியோட ஐயா அவர்கள் அறிவு ஊக்கம் இதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி அணுகினார் என்பதை மிகவும் அழகாக அந்த துவக்கத்திலிருந்து இறுதி வரை சொன்னார்கள். அதே மாதிரி மீடியாவை எப்படி சமாளிக்கிறது, பப்ளிக்ல பர்சன்ஸ் கிட்ட எப்படி ஒரு கம்பேஷனேட்டா ஒரு அன்போட பழகி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். முதல்ல இந்த பணி சிவில் சர்வீசஸ் என்ற அந்த குடிமை பணிக்கு வருவதே மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான். ஒரு முறை நம்முடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களோட ஒரு கோட் என்னன்னா, பீப்புள் கால் மீ த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா,
it would be more appropriate if I were called the first servant of India அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த எந்த ஒரு பதவியில இருந்தாலும் அவர்கள் வந்து மக்களுக்காக செய்யறாங்கன்றத உணரணும். மக்களுக்கு சேவை தான், மக்களோட சர்வன்ஸ் தான் அவங்க. எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் மினிஸ்டர்ஸ் உள்பட அப்படி நினைச்சாங்கன்னா, மினிஸ்டர்ஸ் எல்லா மந்திரிகளுமே அப்படி நினைத்து செயல்பட்டானால் இந்த ஒரு ஐ மீன் ஒரு மோதல் உயர் அதிகாரிகளுக்கும் பொலிட்டிஷியன்ஸ்க்கும் இருக்கவே இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டாலே இந்த ப்ராப்ளமே இருக்காது. ரெண்டு பேருமே சுமூகமா இன்னும் நம்ம நாட்டை நல்லபடியா உயர்த்த முடியும். இப்ப அவங்க போக்குல இருந்து எப்படி அவங்கள டேக்கிள் பண்றதுன்றதுலயே அவங்களுக்கு நிறைய நேரம் செலவிட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மினிஸ்டரையும் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி கையாளுறது அப்படின்னு. ஒரு டஃப் ஆபீசரா இருந்தாக்க இந்த மாதிரி ரொம்ப எல்லாருமே இப்படி இருந்துட மாட்டாங்க. ரொம்ப மினிமம் பெர்சன்டேஜ் தான் இந்த மாதிரி ஒரு டஃப் ஆபீசரா ரொம்ப ஒரு சின்சியாரிட்டியோட இருக்க முடியும். இந்த ஒரு ஹார்ட் ஒர்க், ஹானஸ்டி, ஆப்டிமிசம், இன்டெகிரிட்டி, இந்த சோஷியல் அடாப்டபிலிட்டி, objectivity of approach, efficiency, secular outlook, these are all the high ideals enshrined in our constitution. இதுதான் இந்த IAS பத்தி ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாங்க இதெல்லாம் தேவைன்னு இந்த ஒவ்வொரு குவாலிட்டியும் எப்படி இருந்ததுன்னு நான் கிட்டத்தட்ட I met 30 சக்சஸ்ஃபுல் IAS கேண்டிடேட்ஸ், சிவில் சர்வீசஸ் கேண்டிடேட்ஸ். அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இது பண்ணி என்னோட ஆராய்ச்சி இருந்தது. இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் ஒரு IAS ஆபீசருக்கு இருக்கணும் குடிமை பணியில இருப்பவர்களுக்குன்றது நம்மளுடைய அந்த விதிமுறைகள்ல இருக்கிறது. அந்த மாதிரிதான் அவங்களுக்கான அந்த சிலபஸ், பர்டிகுலரா அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்னு அந்த 3rd ஸ்டேஜ் இன் செலக்ஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ், இதுல அந்த எக்ஸாமினேஷன்ல வர்றதுல இதெல்லாம் வச்சுதான் அங்க டெஸ்ட் பண்றாங்க. எவ்வளவும் அதோட நேர்மை, அந்த குயிக் டெசிஷன் மேக்கிங், கடுஞ்சல் கூறாமை, இதெல்லாம் ஐயா ரொம்ப அழகா விளக்குனாங்க. இது அனைத்தும் தெரிந்த ஒரு அதிகாரியாக ஐயா முதல்ல இருந்து இறுதி வரை தன்னுடைய பணி பயணத்துல பயணிச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. நிறைய சாதனைகள், பல டேக்லிங் வித் பொலிட்டிஷியன்ஸ் பர்டிகுலர்லி அதை வந்து எவ்வளவு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செயல்பட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு ரொம்பவும் அவங்கள கடிந்து கொள்ளாமல் அப்படி கடிதோச்சி மெல்ல நகுகன்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, அந்த ஒரு குரல் இதுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செயல்பட்டு பல பணிகளை இந்த த்ரூஅவுட் இஸ் கெரியர் என்னென்ன ஆற்ற முடியுமோ, எவ்வளவு சின்சியரா எவ்வளவு மக்களுக்கு தொண்டு செய்ய முடியுமோ அனைத்தையும் ஐயா செய்திருக்கிறார்கள். அதை ரொம்ப அழகா நமக்கு எல்லாத்தையுமே எடுத்து இங்க சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்பவும் ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றி. அடுத்து மைசூரிலிருந்து பேராசிரியர் முனைவர் சீதா ராமசாமி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க வந்து செயின்ட் பிலோமினா கல்லூரியில தமிழ்துறை தலைவரா இருக்கிறாங்க. இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் நடத்த இணையவழி நிகழ்ச்சியில திருக்குறளில் நாடுதல் என்னும் ஒரு அற்புதமான ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தினாங்க. அவங்க நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் உரைய விழிப்பும் பொறுப்பும் பற்றி கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நான் வானொலியில நிறைய பேர நேர்முகமாக உரையாடி இருக்கிறேன். அதுலதான் BS ராகவன் ஐயா அவர்களோடு பலமுறை பல நிகழ்ச்சிகள் அவரோட நான் நேர்முகமாக உரையாடி இருக்கிறேன். அதனாலதான் அந்த ட்ரிபியூட் ப்ரோக்ராம் கூட நான் அதை பண்ணேன் ஆர்வத்தோட. அது மாதிரி ராமவீரப்பன் ஐயா, ஆட்சியாளர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி, நாங்க வானொலி காமன் மீடியம் தானே, ஆனா நாங்க எல்லாரோட பழகுவது இயல்பு. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் எண்ணுவது, அரசியல் நமது ஆட்சியாளர்களும் நீதி அரசர்களும் நெறி தவறாமல் இருந்தால் நமது நாடு அமோகமா முன்னேறிடும். இவர்கள் எல்லாம் இந்த அரசியல்வாதிகளோடு இதாகி இந்த ஊழலுக்கு இடம் கொடுப்பாங்க. இதை திருவள்ளுவர் அழகா சொல்றார், ஊழல். அதாவது ஊழல் விதிமுறைக்கு புறம்பானதுதான் ஊழல், ஊழல் சொல்றது. ஆக ஊழல் அல்லாதது. ஆக அந்த ஒரு நிலையை அடிக்கடி நினைப்பது உண்டு. இப்பொழுது நமது அதாவது சீதா ராமசாமி அவர்கள் மைசூர் பேசுங்கம்மா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
வணக்கம் வணக்கம். மிக அருமையான வாய்ப்பு இது எனக்கு. தேர்தல் ஆணையராக இருந்து மிக பிரமாதமான அலுவல்களை அவர் செய்திருக்கிறார். நாங்கெல்லாம் கல்லூரியில கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு அந்த எலெக்ஷன் நடந்த பொழுதெல்லாம் எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அந்த ஓட்டை எண்ணிட்டு நாங்க அந்த வெற்றி பெற்ற கேண்டிடேட்ட வரும்போது என்னமோ இமயமலை ஏறினா மாதிரி இருக்கும் கல்லூரி நடக்கிற ஒரு சிறிய விழாவுக்கே. பட் இது ஒரு நாட்டு அளவுல மிகப்பெரியதாக செய்யக்கூடியது. ஆனா ஐயா பேசும்போது ஒரு இடத்துல கூட நான் செய்தேன் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் மிக பணிவாக எப்படி அந்த ஒரு துறையை அணுக வேண்டும், அந்த ஒரு செயலை அணுக வேண்டும், இல்ல பொறுப்பை செய்யணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அவரிடத்தில் இருந்தே தவிர நான் செய்தேன் இப்படி செய்தேன் இதனால் இப்படி நடந்ததுலாம் சொல்லாம மிக பிரமாதமாக இப்ப வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இன்னொன்றும் கூட நான் நிறைய இடத்துல இந்த எலெக்ஷன் டயத்துல எல்லாம் ப்ரிசைடிங் ஆபீசரா போயிருக்கேன். நானு ப்ரிசைடிங் ஆபீசரா போகும் பொழுது நீங்க கரெக்டா அந்த பேப்பர் எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கடைசியில கொண்டு போய் அந்த சென்ட்ரல் நாங்க கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய தலைவலியோட தான் நாங்க வந்திருக்கோம். அதுவும் எங்களுக்கு இருக்கக்கூடியது கிட்ட பாத்தீங்கன்னா 500, 600, 700 கேண்டிடேட் தான் வருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுட்டு 3 மணி இல்ல 4 மணிக்கு மேலதான் வரவே ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு சிறிய பூத்துல இருந்து நாங்க அந்த ப்ரிசைடிங் ஆபீசரா இருக்கும்போது நிறைய டைம் பண்ணியிருக்காது. பண்ணும்பொழுதெல்லாம் தலைவலியோட தான் வீட்டுக்கே வருவேன் நானு. அந்த ஒரு சின்ன பூத்துல ஒரு 600, 700 பேரை மேனேஜ் பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு பெரிய நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு தேர்தலை மிக பிரமாதமா நடத்தணும்னா மனதுல உறுதி வேண்டும், கட்டாயமா உறுதி வேண்டும், எதை பற்றியும் கலங்காத எண்ணம் வேண்டும். அந்த ஒரு உறுதி அவரிடத்தில் இருந்ததை பார்த்தேன், மிக பிரமாதமாக இருந்தது. அவர் எனக்கு சில நேரத்தில் இனி இந்த மாதிரி ஏதாவது பொறுப்புகள் வந்ததுன்னு சொன்னா இவர் எனக்கு ஒரு என்ன சொல்ற ரோல் மாடல், எதை பற்றியுமே கலங்காமல் நம்முடைய செயலை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அவர் எனக்குள்ளே விதைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இருகரம் கூப்பி அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். ஐயா செய்யோன் அவர்களுக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஏன்னா அவர் மூலமா இது 2வது நிகழ்ச்சி நான் பார்க்கிறேன். நிறைய இன்சைட் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நல்ல வண்ணம் வாழலாம் என்று வருகிறது பாருங்கள், மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம். அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் என்று ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்னது போல நானும் என்னுடைய கடமைகளை செய்வதற்கு இன்னும் நான் நிறைய பயணப்பட வேண்டி இருக்கிறது. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றாக பணிபுரிவீர்கள் என்பது சந்தேகமே இல்லை. அருமை ஐயா. இன்னொருவர் புதுச்சேரியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார், தொல்காப்பியர் தொண்டர். இவர் பப்ளிசிட்டியில பணி செய்திருக்கிறார், முனைவர் பத்மநாபன். அவருடைய கருத்தையும் கேட்டுடும். சொல்லுங்க ஐயா. அவர் தொடக்கத்திலிருந்தே இருக்கிறார், நம்மோடு இணைந்திருக்கிறார். சொல்லுங்க. முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு என் தலைதாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தித்துறையில் பணியாற்றுவது மிக 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 சிக்கலான, நேரடியாக முதலமைச்சருக்கும் ஆளுநர் துணைநிலையாளருக்கு தான் பதில் சொல்லணும். அந்த வகையில் நான் மாட்டிக்கொண்டேன். எத்தனை தடவை மாட்டிருக்கிறேன். இறைவனுடைய முருகனுடைய அருளால் தப்பித்திருக்கேன். ஒரு தடவை தமிழ்நாடு ஆளுநர் எங்கள் புதுச்சேரி மாநிலத்தின் நிர்வாகியாக பொறுப்பேற்ற போது அவரிடம் மாட்டிக்கொண்டேன், தேவையில்லாமல். இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த அனுபவங்கள் என்னை என்ன செய்து விட்டேன்னா, 5 ஆண்டு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர் என்ற நிலை இருந்தும் என்னுடைய பதவியை நான் விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு வெளியே வந்ததுக்கு ஒரு காரணம். 5 ஆண்டுகள். அதாவது மறைமுகமாக சொல்ல வேண்டும் என்றால் மேலே சொல்ல வேண்டியது இல்லை என்றால் தமிழக ஆளுநருக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் அப்போது மோதல். அவர் அந்த சூழலில் புதுச்சேரி மாநிலத்தின் நிர்வாகியாக பொறுப்பேற்றார். தமிழக மக்கள் அவரை அந்த ஒரு கோயிலுக்கு செல்லும் போது நாங்கள் நிர்வாகி என்ற முறையில் நான் உங்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும், நம்ம டாக்டர் சேகர் ஐயாவுக்கு தெரியும், மீடியாவுடைய பொறுப்பை நான் அவங்க தான் கூட்டு போனோம். இந்த சிங்கம் புலி கரடிகளை கட்டி ஆள்வது என்பது மீடியாவை, அதாவது இந்த சர்க்கஸ்ல எல்லாரையும் இந்த சர்க்கஸ் மேனேஜர் கட்டி காப்பா, அதுதான் மீடியாவை. 26 ஆண்டுகள் நான் ஊடக நண்பர்களோடு தான் பழகினேன். எல்லாரும் நான் விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு வரும்போது அழுத நண்பர்கள் இருக்கிறார்கள், மீடியா நண்பர்கள். நீங்க போவாதீங்க இந்த துறை விட்டு போவாதீங்க. ஆனால் சொல்லிவிட்டு இதுக்குமே கொடுத்தாங்க. உள்ளபடியே முதலமைச்சரும் நேராக கூப்பிட்டு, ஏன் உங்களுக்கு என்ன அவசரம்னாரு. இல்லைங்க, ஏன் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி
ஏன்னா அவர் கையெழுத்து போட்டப்பதான் ஆளுநருக்கு இது போகணும். அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் கூறிய அறிவுரைகள் உள்ளபடியே மிக சிறந்த அறிவுரைகள். அதாவது நான் எழுதி வச்சிருப்பேன், என்னுடைய அரசு ஊழியன் பொதுமக்கள் ஊழியன், இதை என் கடன் பணி செய்து கிடப்பேன் சொன்ன இதே நான் எழுதி வைத்திருப்பேன் என்னுடைய அறையில. ஏன்னா நாம் வாங்குகின்ற பணம் பொதுமக்கள் பணம். அந்த வகையில் மனசாட்சிக்கு ஒத்து வராத காரணத்தால் இன்னொரு செய்தியும் சொல்லிவிடுகிறேன். நான் அந்த துறையில் இருந்து கொண்டுதான் நம்ம ஐயா வாங்கின மாதிரி டாக்டர் பட்டம் நான் வாங்கினேன். நான் வாங்கின மீடியா தான். த ரோல் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இன் த பிரெஞ்ச் இந்தியா ஃப்ரீடம் மூவ்மெண்ட். பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை இந்திய விடுதலை போராட்டத்தை போலவே பிரெஞ்சு இந்தியா ஆகிய நாங்களும் விடுதலை போராட்டம் நடத்தித்தான் அந்த பிரெஞ்சு அரசாங்கத்திலிருந்து விடை பெற்றோம். அந்த போராட்டத்தில் இதழ்கள் என்ன ஆற்றிய பங்கு என்ன என்பதை பற்றி தான் நான் முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றேன். அதற்கு நான் பட்ட பாடு கொஞ்சம் பாடு இல்லை, அது செய்தித்துறையில் பணியாற்றிய போது அந்த அளவுக்கு அப்புறம் 8 ஆண்டுகள் செய்து பெற்றேன். இந்த வகையில எல்லாம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தன்னுடைய அந்த பணி அனுபவங்களை சொல்லும்போது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இதுல ஒரு செய்தி தப்பிச்சுக்கணும். எங்க தப்பிச்சுக்கணும்னா எலெக்ஷன் தானே தப்பிச்சிடும். இமிடியேட்டா என்ன சிஓ என்ன பண்ணுவாரு, he will be appointed as the PRO of the media center போட்டுருவாங்க. மகிழ்ச்சியா இருக்கும். எலெக்ஷன் சமயத்துல ஐ பிகம் தி PRO டு மீடியா சென்டர். அந்த வகையில இந்த TN சேஷன் அவர்களை, MS கில் அவர்களை எல்லாம் நேரடியாக சென்னையிலிருந்து அழைத்து வரும் வாய்ப்பை பெற்றவன், திரும்ப கொண்டு வாய்ப்பு பெற்றவன் என்று கூறி இப்போது நமது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் முன்னாள் தலைமை தேர்தல் தன்னுடைய அனுபவங்களை மிக அழகாக கூறினார். அதாவது இந்த சென்று கிடத்தால் செலவிடாது தீது உரி நன்றின்பால் உயிப்பது அறிவு என்பதை அவர்கள் மிக வள்ளுவர் கூறிய அந்த அறிவுரைக்கு மிக செறிவாக நடந்திருக்கார் என்று கூறி அவரை வணங்கி வாழ்த்தலாம். நமச்சிவாயாவாக நாதன் தாழ்வாக என்று இறைவனையே அடியார் வாழ்த்தியது போல் நான் அவரை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் பத்மநாபன் அவர்களே. நிறைவாக ஒருவரோட நம்ம நிறைவு செய்வோம். அதாவது திருமிகு கருணாநிதி RN கருணாநிதி அவர்கள் மதுரையிலிருந்து இணைந்திருக்கிறார். இவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு துணையா இருக்கிறார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட பேச்சு மிக அருமை. அது இன்னைக்கு லீலாவதின்னு ஒரு முதல் வாக்காளர் இன்னைக்கு உங்களோட பேச்சை கேட்டிருக்கிறாங்க. அவங்க சேட்டிங் பாக்ஸ்ல அவங்க போடும்போது அவங்க சொன்னாங்க, அதை படிச்சு பார்த்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நானும் ஆட்சி பணியில திறம்பட பணியாற்றுவேன்றத அவங்க இங்க இன்னைக்கு ஒரு முத்திரை கொடுத்த மாதிரி அவங்க பதிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைஞ்சிருக்குது. ஆக்சுவல் இன்னைக்கு ஒரு எதிர்காலத்துல ஒரு IAS ஆபீசர் ஒரு ஆட்சி பணிக்கு தயாரா இருக்கிறாருங்கிறத அவங்க இன்னைக்கு ஆணித்தரமா அதை பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ இது யூடியூப்ல எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இது போகணும். நான் திரும்ப அது இந்த மாதிரி இன்னைக்கு உங்களோட ஆளுமை திறம் வெளிப்பட்டிருக்கு, அருமையா வெளிப்பட்டிருக்கு. அது அனுபவமா ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு இது பண்ணிருக்கு. இது எல்லா இளைஞர்களுக்கும் போகணும். என்னுடைய துணைவியார் அது நோட்ஸாவே சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வெளியில போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட இது இன்னைக்கு உங்க பேச்சு அருமையா இருந்ததுங்க. உங்களோட இன்னைக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு ஐயா சேவன் அவர்களுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கொள்கின்றோம். நன்றிங்க. அருமை. நிறைவாக கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் அவங்க தொடக்கத்திலே தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடி நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. வாங்கம்மா, சொல்லி அதோட முடிச்சிடலாம் சார். முடிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இன்றைய நிகழ்ச்சி அனைவருக்கும் பயன்படக்கூடிய நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, அதிகாரிகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கின்றார்கள் என்கின்ற அறிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பொதுவா அதிகாரிகளை பத்தி ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குது இப்போ. ஆனா அன்று ஒவ்வொரு அதிகாரிகளும் தேசப்பற்றுடன் உண்மையாக நேர்மையாக கடுமையாக உழைத்தார்கள் என்று இந்த 4 பேர் பேசினாங்களே, நிர்மலா அம்மா, பிரேமா அம்மா, ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இவங்க எல்லாம் பேசுனதை கேட்கிறப்போ எப்படி எல்லாம் இவங்க எல்லாம் பாடுபட்டிருக்காங்கிறப்போ உண்மையிலே பெருமையா இருக்கு. அது 2 பெண்கள் பேசினாங்க. இவங்க இத செல்வராணி செல்வம் அவர்களும் மிக விளக்கமாக சொன்னார். பெண்கள் இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அறியறதுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பு. உண்மையிலே இந்த இன்றைய நிகழ்ச்சி
very grand success. It is very useful. So thank you very much to everybody. ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய அரசின் மேலாள் தலைமை தேர்தல் ஆணையர் KS கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் கரம் கூப்பி நன்றி சொல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டிய நமது தமிழ்நாடு அரசின் மேலாள் அரசு செயலாளர் டாக்டர் நிர்மலா அவர்களுக்கும், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய ஆணையராக பணிநிறைவு பெற்ற நம்மோடு எப்பொழுதுமே இணைந்திருக்கின்ற பிரேமாமா அவர்களுக்கும், செல்வராணி செல்வம் மிகச்சிறந்த அறிவியல் எழுத்தாளர், அவர் பேராசிரியர், கல்லூரி முதல்வர், கணிதத்துறை பேராசிரியர் அவர்களுக்கும், அணுவியல் அறிஞர் திருமிகு கோபாலன் அவர்களுக்கு பாங்க நிறைய வந்திருக்கிறார். ஆதில் சார், நம்ம கிங் மேக்கர்ஸ் பூமிநாதன் வரல, அவர் பள்ளி நிறுவனத்தை சார்ந்த இன்னொரு அன்பர் ஆதில் ஏதாவது கருத்து சொல்றீங்களா? சொல்லுங்க, உடனே முடிக்க போறோம், நிறைவு செய்ய போறோம். ஆதில் லைன்ல வாங்க, வந்து கருத்து சொல்லுங்க. நான் நிறைவு செய்ய போனேன், உங்க பேரை பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஆதில் இவர் நாங்க இந்த கிங் மேக்கர்ஸ் அகாடமி கூட நான் போயிருக்கேன். ஐஏஎஸ் நம்ம MM ராஜேந்திரன் ஐயா அவர்களை அழைச்சிட்டு போயிருந்தேன். ஃபார்மர் கவர்னர் ஒடிசா ஸ்டேட்டு, அவர்களோட சென்று இருந்தேன். அப்பதான் எனக்கு பூமிநாதன் அவர்களையும் இந்த ஆதில் அவர்களையும் பழக்கம். இருந்தாலும் அவரும் வரல. ஆக இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்த அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவு நாளை யூடியூப்ல ஆதில் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். சார் சாரி சார், லேட் ஆனதுனால ஜாயின் பண்ண முடியல சார். சரி, இப்ப நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நிச்சயமா சார். சார் UPSC சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன்ல நான் ஃபேக்கல்ட்டியா இருக்கேன். தினமும் நிறைய ஆஸ்பிரன்ஸை இந்த எக்ஸாமுக்காக தயார் பண்ற ஒரு இடத்துல இருக்கேன். நான் எப்பவுமே டீச் பண்ணும்போது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்க படிச்சு உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு IAS IPS எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கார் கொடுப்பாங்க, பங்களா கொடுப்பாங்க, எல்லா பவர்ஸ் எமோலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும், லைஃப் செட்டில்டு, நல்ல சேலரி, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா இது எல்லாமே இருக்கும் தான். ஆனா இதை நீங்க முன்னிறுத்தி படிக்க கூடாது. நீங்க எதை முன்னிறுத்தி படிக்கணும் அப்படின்னா, நீங்க இது ஒரு பப்ளிக் சர்வீஸ். உங்களுடைய ஒரு கையெழுத்து பல மக்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. ஒரு 1000 பேர் 10,000 பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க இந்த அரசியல், நீங்க இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு you should be the change which you want to see in the government system, and you should be a sincere civil servant. Public service should be utmost. இதை முன்னிறுத்தி நீங்க ப்ரிப்பரேஷனுக்குள்ள வாங்க, மிச்சதெல்லாம் தானா கூட வரும் அப்படிங்கறது நான் சொல்லுவேன். அதே தலைப்புல நீங்க இன்னைக்கு ஒரு விவாதம் நடத்துனதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். லேட்டா வந்ததுனால லாஸ்ட் மொமெண்ட்ல சேர முடிஞ்சது. பட் இருந்தாலும் இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நன்றி நன்றி ஆதில் அவர்களே. உங்கள் இயக்குனர் வர இயலாவிட்டாலும் நீங்க இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ததுக்கு நன்றி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவை யூடியூப்லயும் ஃபேஸ்புக்ல லைவாவே போயிட்டு இருக்கு. யூடியூப்ல நாளைக்கு நாங்க பதிவேற்றம் செய்து விடுவோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். ஆக நிறைவாக சொன்னால், அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம், திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.